அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் தாயின் நலனுக்கும் தாய்ப்பால் மிகவும் அவசியமானது என்பதை இந்த வாரம் நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று தனித்துவமான படைப்புகளால் வாசகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களுடனான படைப்புலக கலந்துரையாடலுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். படைப்பாளர் விருந்தினர் கரண் கார்கி அவர்களையும் நமது வாருங்கள் படைப்பும் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவருடன் இன்று கலந்துரையாட உள்ளவர்கள் தோழி கலையரசி பாலா மற்றும் சக்தீஸ்வரன். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்கு தோழர் தேவா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவா. அன்பின் யாவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இலக்கியத்தின் சமகால படைப்பாளர்களில் தனித்துவமான கதை சொல்லியாக திகழ்பவர் எழுத்தாளர் கரண் கார்கி. சமூகத்தின் பல்வேறு அடுக்குகளையும் மனித வாழ்வின் நுட்பமான உணர்வுகளையும் ஆழமான கள ஆய்வுடன் புனைவாக்கும் எழுத்தாளராக அறியப்படுகிறார். இலக்கியத்துடன் திரைத்துறையிலும் தனது முத்திரையை பதித்துள்ள இவர் இயக்குனர் ஹிப்காப் தமிழா இயக்கத்தில் உருவாகியுள்ள ஒரு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். விரைவில் வெளிவர இருக்கும் இயக்குனர் பாலாஜி தரணி இயக்கிய திரைப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். மேலும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடன் இணைந்து ராஜன் வகையறா திரைப்படத்திற்கு கதை எழுதியுள்ளார். தற்போது தனது முதல் திரைப்படத்தை இயக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார். இவரின் பல்வேறு படைப்புகளில் ஒரு சில: அறுபடும் விலங்கு, கருப்பர் நகரம், ஒற்றைப்பல், மரப்பாலம், சட்டைக்காரி, கருந்துளை, கருப்பு விதைகள், வருகிறார்கள். தற்போது இவர் வீடற்றோர் காப்பகம் எனும் நாவலையும் எழுதி வருகிறார். இவருடைய சிறுகதை தொகுப்பு திருடர்களின் கைகள் மென்மையானவை. இவர் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அதில் குறிப்பிடுபவை: அறுபடும் விலங்கு எனும் நாவலுக்காக மாநில விருதும் அங்கமுத்து சீதாலட்சுமி நினைவு அறக்கட்டளை விருதும் வென்றுள்ளார். கருப்பர் நகரத்திற்காக KRG நாகப்பன் ராஜம்மாள் இலக்கிய விருது மற்றும் கலை இலக்கிய பெருமன்ற விருதும் பெற்றுள்ளார். ஒற்றைப்பல் நாவலுக்காக உயிர்மை சுஜாதா விருது, வாசகசாலை விருது வென்றுள்ளார். சட்டைக்காரி புத்தகத்திற்காக எழுச்சி தமிழர் இலக்கிய விருது, புதிய தலைமுறை இலக்கிய நட்சத்திரம் விருது, மேலும் பல்வேறு இலக்கிய அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். மரப்பாலம் நாவலின் திரைப்பட உரிமையை இயக்குனர் வெற்றிமாறன் பெற்றுள்ளார். இவரது படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தனது அடுத்த நெடிய நாவலுக்கான கள ஆய்வின் ஒரு பகுதியாக தென்கிழக்கு ஆசியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் வம்சாவளியினரை சந்திக்கும் பயணத்தை விரைவில் மேற்கொள்ள உள்ளார். இத்தகு சிறந்த படைப்பாளரோடு நேர்காணல் செய்யவிருப்பவர் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த சக்தீஸ்வரன். தொடர்ந்து வாசிப்பு அனுபவமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் கொண்டவர். தமிழ் மொழியின்பால் கொண்ட பற்றில் முதுகலை தமிழ் படித்து வருகிறார். மற்றும் தமிழ் தோட்டத்து பூங்கொத்து, மௌனித்திருக்கும் மூங்கில் வனத்தின் ஆசிரியை திருமதி கலைபாலா அவர்களும் கலந்துரையாட உள்ளார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் காற்றோடு செல்லிடட்டும் இந்த மாலை பொழுது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தேவா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ள இருப்பவர் படைப்பாளர் கரண் கார்கி சார் அவர்கள். கரண் கார்கி சார் முதல்ல ஒரு படைப்பாளரா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளரா தான் நான் முதல்ல மதுரையில நான் பார்த்தேன். நம்ம குழுமத்தின் சார்பா நேருனா ஒண்டியன்னாலாம் ஏற்படுத்தின அந்த மதுரை பயிற்சி பட்டறையில தான் சார் அறிமுகமானாங்க. முதல்ல அவரோட பேச்சுக்கு தான் நான் ஒரு முக்கியமான அபிமானி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அவரோட படைப்பை நோக்கியே நான் நகர்ந்தேன். அப்படி ஒரு மேடை அது. சக்தீஸ்வரனும் அந்த மாதிரிதான், அந்த மேடையில தான் பழக்கமான ஒரு நபர். அவர்கிட்ட கேட்டேன், சார் வராங்க, நீ கலந்துரையாடல் பண்றியான்னு. அவனும் உடனே சரிங்கக்கா நான் பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஆவலா வந்தான். அந்த அளவுக்கு அவரோட படைப்புகள், அவரோட பேச்சுக்கள் மேல ஒரு சமீபமா நான் ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ளவனா மாறிட்டேன். அந்த வகையில சார் கருந்துளை அப்படின்ற நாவல் தான் நான் இப்போ ஒரு 300 பக்கத்துக்கு மேல அது போயிட்டு இருக்கு சார். அது திறனாய்வு பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல நான் அதை எடுத்தேன். அது கருந்துளை அப்படின்றதோட அர்த்தமே உள்ள போயிட்டா வெளியில வர முடியாது அப்படின்றதுதான் அதோட மீனிங்கே. இப்ப வரை நினைக்கிறேன் அது என்ன
முதல் கேள்வி நம்ம வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். இருந்தாலும் நம்ம அந்த கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா நான் அந்த வார்த்தையை நான் அந்த நாவல்ல தான் முதல்ல நான் கேள்விப்படுறேன். கிக்கோலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை. இது வந்து எந்த மாதிரி இப்ப உள்ள சமூகத்துல பரவலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இது ஒரு பெரிய நிறுவனம், அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு கீழே நிறைய இளைஞர்கள் வந்து இழுக்கப்படுறாங்க அப்படின்றது மாதிரி இதுல சொல்லியிருப்பீங்க. இதோட பரவல் வந்து சமூகத்துல இப்போதைக்கு என்ன மாதிரி ஒரு நிலையில இருக்குங்க சார்? சார் அன்மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். இல்லைங்க சார். சார் இன்னும் நீங்க அன்மியூட் பண்ணல சார். அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல இன்னும் ஆகல, அன்மியூட் ஆகல. பாசிட்டிவ் அன்மியூட் கொடுத்துருக்கேன் போல. கரெக்ட். பேசுங்க தோழர். பேச எனக்கு இப்போ அவங்க கேட்டது கலைபால கேட்ட கேள்வி எனக்கு சரியா கேட்கல. எனக்கு ஹலோ, இப்ப கேக்குதுங்களா சார்? சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். கருந்துளைன்ற நாவல்ல கிகோலா பத்தி பேசியிருப்பீங்க சார். ஆமா ஆமா. எனக்கு வந்து அந்த வார்த்தை இப்பதான் முதல்ல நான் இந்த நாவல்ல தான் நான் படிக்கிறேன். அது வந்து அது இப்ப உள்ள சூழல்ல அது என்ன மாதிரி பறந்து கிடக்கு இந்த நிலப்பரப்புல அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வியாபார நோக்கமாவே மாறிடுச்சு, இதுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருந்து நிறைய இளைஞர்கள் இதுல இழுக்கப்படுறாங்க அப்படின்னு இந்த நாவல்ல பேசியிருப்பீங்க சார். அது எந்த மாதிரி இப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்றைய சூழல்ல அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, இது ஒரு இத வந்து ஒரு சமூக சீர்கேடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சமூகம் முழுக்க பலவிதமான பொருளியல் வாழ்வியல் சிக்கல் வந்து, ஒரு பக்கம் பொருளியல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மானுட உறவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து இளைஞர்களை வந்து தவறா வழி நடத்துற பெரிய நிறுவனங்கள், இந்த கதையே பார்த்தாக்கா அதுல அவன் ஒரு வேற ஒரு மாடலிங்க்கு போற ஒரு இளைஞனை அவங்க தவறா வழி நடத்துறாங்க. அப்ப அவன் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிறான். அவனால அதுல இருந்து மீள முடியல. அதுல எப்படியாவது அங்க இருந்து வெளியில வரணும்னா கூட அவனுக்கு பெரிய நிர்பந்தங்கள் இருக்குது. அப்போ ஒரு நிறுவனமயமாக்கல்ன்றது, எல்லா துறையிலும் நிறுவனம்ன்றது இளைஞர்களோட வாழ்க்கையில எவ்வளோ அழுத்தங்களை கொடுக்குது, அவங்கள மூச்சு திணற வைக்குது அப்படின்றதுனுடைய ஒரு குறியீடா தான் நான் இதை பயன்படுத்தணும்னு நினைச்சேன். ஏன்னா சில இளைஞர்கள் சின்ன சின்ன கோளாறுகளால அது போய் சிக்கிக்குவாங்க. அவங்களால அதுல இருந்து மீள முடியாம போயிடுது. ஆனா இது எல்லாமே உலகம் முழுக்க நடக்கிறது போல உலகம் முழுக்க இது இருக்குது. அது இந்தியாவிலையும் வந்து அந்த மாதிரியான, இந்தியாவில எந்த விஷயங்கள்லாம் வளர்ச்சி அடையணுமோ அதெல்லாம் வளர்ச்சி அடையல. ஆனா மேற்கத்திய நாகரிகங்கள்ல இருந்து எதெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடாதோ அதெல்லாம் ஒரு வீக்கம் போல ஒரு பக்கம் வளர்ச்சி அடையுது. அது வந்து எளிய இளைஞர்களை அது வந்து ஒரு எட்டுக்கால் பூச்சி மாதிரி பிடிச்சி அவங்கள பாழ் பண்றதுக்கான நிறைய சூழல்கள் இருக்கு. அதை வந்து கோடிட்டு காட்டணும்னு தான் நான் இது எனக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தரோட பேச வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது. அப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பதட்டமா இருந்தது. எனக்கு அதை பத்தி ஒரு பெரிய ஐடியா இல்லை. அப்புறம் நான் அது குறித்து கொஞ்சம் கொஞ்சமா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளவு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அது ரொம்ப ரகசியமானது. அது பெரிய பொருளியல் நிறுவனங்களால ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்தப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம். அப்ப சரி, அதை வந்து ஒரு காலத்துல ஒரு இளைஞனுக்கு வந்து அதை சொல்லலாம். இப்படி எல்லா விஷயங்களும், பல விஷயங்கள்ல வந்து இளைஞர்கள் அரசியல், பொருளியல், இல்லை இந்த மாதிரியான கிக்கோலா மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு பங்கு. அதை வந்து அழுத்தமா சொல்லணுன்றதுக்காக அந்த இதை நான் பயன்படுத்த நினைச்சேன். அது நிறைய இளைஞர்களை வந்து, ஒருவேளை இது ஒரு விழிப்புணர்வா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கண்மூடித்தனமா போய் அதுக்குள்ள சிக்கிட்டு
வருங்கால வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படின்றதுதான். அது அது ஒரு சின்ன ஒரு நோக்கமா இருந்தது எனக்கு. அதனால அதை பேசுற சூழல் இந்த நாவல்ல அது ஒரு வாய்ப்பா இருந்தது. ஏன்னா பெரும்பாலான எல்லா நாவல்கள்லயும் வந்து ஏதாவது ஒரு சமூக ஒரு 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 விழிப்புணர்வோ இல்ல ஒரு விடுதலையோ இல்ல அஹ், எல்லா விதத்திலையும் நம்ம சாதிய பொருளியல் சார்ந்த சமூக விழிப்புணர்வு, கல்வி இல்ல சமூக அமைப்பு எல்லாத்திலையும் நமக்கு ஒரு ஒரு விசித்திரமான சூழல் நிலவக்கூடிய ஒரு சமூகம் இது. உலகம் முழுக்க ஒரு மாதிரியான சச்சரவு எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்திய சூழல்ல சில சச்சரவுகள் தீர்க்கவே முடியாது. எல்லாரும் பேசுவோம், அதுல இருந்து விடுதலையே அடைய முடியாது. நீங்க நிறைய கேள்விகள் இருக்கும். இப்ப இந்த விஷயத்துக்காக சொல்றேன். அப்ப இதை ஒரு குறியீடா பயன்படுத்தி இப்படி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நான் விரும்பினேன். அதனுடைய அடிப்படையில தான் இந்த இந்த கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு வாய்ச்சு. இல்ல அந்த மாதிரிதான் நானும் புரிஞ்சுட்டேன் சார். ஏன்னா அந்த பையன் வந்து அவனோட தோழனையும் அதுக்கு அழைக்கிறான், சமர் அப்படின்ற பையனையும் அதுக்கு வந்து அழைப்பான். அவன் அதுக்கு வந்து பிடி கொடுக்கவே மாட்டான். அது அவனை அதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுலதான் இருப்பானே தவிர அவன் வந்து அது அது ஒரு விஷயம் என்னன்னா அவன் அழைக்கல. அது ஒருவேளை நீங்க திரும்ப அவன் என்னன்னா தன்னை வந்து எப்படியாவது அவன்கிட்ட சொல்லணும். அப்போ அது அப்படி பேச்ச ஆரம்பிப்பான். ஆப்போசிட்ல இருந்து ஆரம்பிப்பான். அவனுக்கு தெரிய ஏமாண்டா நான் கூட ஜிம்முக்கு போகும்போது என்னைய கூட இப்படி ஒரு அழைப்பு இருந்தது அப்படின்னா அவனுக்கு அந்த உரையாடல்ல இருந்து நான் அதுல சிக்கிட்டேன்டா அவனுக்கு சொல்லணும். அதுக்காக அவன் அவனை அந்த இதை பயன்படுத்துவான். அவனுக்கே அதுல விருப்பம் இல்லை. அப்ப தன்னோட நண்பனா கருதுற அவனை அதுல சிக்க வைக்க மாட்டான். அவன் அவன் சொல்றான், அவன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. அதனாலதான் நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஏதோ சொல்ல வர ஆனா ஏன்டா ஓடிடுற, நீ யாரோ ஒரு பொண்ணை விரும்புற அதை சொல்லணும் அவ்வளவுதானே, அதுதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் போவான். இல்லன்ட்டு அவன் வேற ஒரு விஷயத்த சொல்லுவான். அதுக்காக அவன் நண்பனை அழைக்கல. அதான் அந்த கேள்வி எனக்கும் இருந்தது சார். இவனே இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம இருப்பான். ஆனா நீ வந்தேன்னா உனக்கு எல்லாம் மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்திடா அப்படின்னு அவன் ஏன் சொல்றான் அப்படிங்கும்போது எனக்கு இப்பதான் அதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சார். அதை எப்படி சொல்றான், அவன் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஓபன் பண்ணிட்டு நான் அதுல சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்லுவான். அது ஒரு பெரிய சச்சரவா மாறும். அது ஏன் என்ன தொல்லை பண்ணுது அப்படின்ற ரீசனையும் அந்த பொண்ணு அவன் ஒரு பொண்ணை விரும்புவான். அதன் வழியா அவன் சொல்லுவான், அவளை பார்க்கவே முடியலடா என்னால, எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. நான் எங்கேயா சினிமாவுக்கு போனா கூட அவ கையில என்னால பேச முடியல, எனக்கு வேற வேற ஏதோ நினைவுகள்லாம் வந்துட்டே இருக்கு அப்படியே அவன் வருத்தப்படுவான். ஒரு சமூக பார்வையோட அந்த கதை வந்து நல்லா போயிட்டு இருந்தது சார். அவ இறந்ததுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. கொஞ்சம் வெளியில வந்திருக்கலாம். நீங்க முழுசா வாசிச்சுட்டு அதை பேசி அப்பதான் அது கம்ப்ளீட்டா புரியும். ஏன்னா மத்த சம்பவங்கள் 300 பக்கத்திலேயே இது முடிஞ்சிடும். இது அது 120 பக்கத்தோட இந்த மேட்ரு முடிஞ்சிடும். அந்த பையனும் இறந்துருவான். அவன் சூசைட் பண்ணிப்பான். அவன் சூசைட் பண்ணினா இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களா வேற 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 விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த நாவல் முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற சம்பவங்கள் அதுல நடக்கும். அப்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு எட்ஜில தான் அது புரியும் ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னு முழுசா பார்த்து சொன்னார். மிக்க மகிழ்ச்சி சார். சக்தீஸ்வரன், உங்களோட கேள்வி என்ன தொடரணும்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து சிறு வயதிலிருந்தே சென்னை பகுதியிலேயே வாழ்ந்துருக்கீங்க. அப்போது இருந்த சென்னைக்கும் இப்ப இருக்கிற சென்னைக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறதா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க பல இடத்துல. சென்னை என்றதும் பல ஞாபகம் வந்தாலும் இந்த புள்ளிங்க கலாச்சாரம்ங்கிறது எல்லாரோட மனதிலையும் வந்து ஒரு மோசமான கலாச்சாரம் பார்க்கப்பட்டு, இது குறித்து நீங்க என்னங்க ஐயா சொல்லுங்க? இல்ல, இது புள்ளிங்க கலாச்சாரம்ன்றது முகம் சுளிக்கிறதுன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறியாமைன்னு சொல்லு. ஆக்சுவலா இது யாரையாவது குற்றம் சாட்டணும். இந்த சமூகத்துக்கு என்னன்னா இந்த சமூக மனநிலை இருக்குல்ல, அதான் நான் சொன்ன முன்னாடியே சொன்னதுதான், ஒரே ஃபார்முலா தான். இந்த சமூக மனநிலை என்னன்னா யாரையாவது குற்றம் சாட்டணும். அது குறிப்பா எளிய மக்கள். இவங்களுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு மேல ஒருத்தனை வந்து நசுக்கிறதுக்குன்னே வச்சுப்பாங்க. அப்போ அவன் பேசுற மொழி அவங்களுக்கு தமிழ் ஒண்ணு, ஆனா வட்டார வழக்குன்றது ஒரு 100 கணக்குல இருக்கு. தெலுங்கே ஒரு வட்டார வழக்கு தான், தமிழ்ல இருந்து புரிஞ்சதுன்றது தானே. மலையாளமே ஒரு வட்டார வழக்கு தான். சேர சோழ பாண்டியெல்லாம் ஒண்ணு. நம்ம சேரம் அது வந்து மலைக்கு மேல இருக்கிற மலையாளிகளுடைய தமிழ் வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பிழறி அதாவது வட்டார வழக்கா மாதிரி கூட சமஸ்கிருதம் சேர்ந்து அந்த வட்டார வழக்கு மலையாளமா மாறிடுச்சு. அப்படி வட்டார வழக்குன்றது அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு. அப்படிதான் வந்து சென்னை மொழி. அப்படிதான் வந்து இங்க அந்த அந்த பசங்களை தான் புள்ளிங்கன்னு இவங்க ரொம்ப எளிதா சொல்லிடுவாங்க.
உலகம் முழுக்க இருக்கிற இன்னைக்கு ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது. எத்தனை கலர்ஃபுல்லான தலையில விஷயம் இருக்குது, எத்தனை பேர் கம்மல் போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் உடம்பு முழுக்க டாட்டூஸ் போட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம அதெல்லாம் பார்க்க தானே செய்யறோம். உலகம் முழுக்கிற இப்பீஸ் கலாச்சாரம்னு ஒண்ணு இருந்தது. யாரும் அவங்க எல்லாம் இழிவா பார்க்கலையா, அதெல்லாம் ஒரு ஃபேஷனா கருதுனாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விளிம்பு நிலை சமூகங்கள்லயும் அதை தன்னை எப்படி பஸ்ட் அவுட் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் எனக்கு வாசிப்பும் எழுத்தின் வழியாவும் என்ன வெடிப்புற செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்ப என்னன்னா, குறைந்தபட்சம் ரொம்ப எளிமையான விஷயமா தன்னை மாடல் பண்ணிக்கிறது, தன்னுடைய முடியை அலங்காரம் பண்ணிக்கிறது, விசித்திரமா பேசுறது, விசித்திரமான பாவனைகளை பண்றது, புது புது வார்த்தைகளை சொல்றது, இப்படி இது உலகம் முழுக்கவே இருக்கிறது தான். அந்த ஒரு தத்துவம், அந்த ஒரு பண்பு தான். நீங்க இந்த நாவல்லே புள்ளிங்க பத்தி ஒரு சாப்டர் இருக்கும். அது என்னன்னா, அதுல தத்துவம் படிக்கிறவன் இருப்பான், ஓவியன் இருப்பான், பெரிய ஒரு இசைக்கலைஞன் இருப்பான், எவ்வளவு எல்லா விதமான ஆட்களும் அதுலமா. பிளாக்ஸ் பாருங்க, இப்ப உலகம் முழுக்க ஐரோப்பாவிலயோ இல்ல அமெரிக்காவில இருக்கிற பிளாக்ஸ்ல பார்த்தா வழக்கமான பிளாக்னாக்கா ஒரு அனட்டாமில இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க என்னன்னாக்கா சிகை அலங்காரங்கள்லாம் விசித்திரமா இருக்கும். அவங்களோட உடல் ஆடை வடிவம் எல்லாமே கொஞ்சம் அது எல்லாமே ஃபேஷன் நம்ம கருதுவோம். ஆனா அதே தமிழ்நாட்டிலயோ இல்ல தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில இருக்கிற பசங்க அதை தன்னை அது ஒரு கலை வடிவம். அதை அவங்க பண்ணாங்கன்னாக்கா அங்க புள்ளிங்கன்னு சொல்ற பசங்க யாராவது பெரும்பாலும் அதுல ஒரு 100 மனிதன்ல 4 பேரு எப்போதுமே அயோக்கியனா இருக்கிறது போல, அந்த புள்ளிங்கள்லயே 100 பேர்ல 4 பேர் அயோக்கியர்களா இருக்கலாம். நம்ம அதை வரவேற்கல. ஆனா அந்த 100 பேர் அந்த கலர் மாத்தி வச்சிருக்கிற புள்ளிங்க எல்லாரையுமே புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லி ஒதுக்குறதோ இல்ல அவங்களை இழிவுபடுத்துறதோ ஒரு விதமான அறியாமைன்னு தான் நான் சொல்றேன். அதுவும் குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளில் சென்னையை ரொம்ப எளிதா டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க பெரும்பாலும் விளிம்பு நிலை, ஒடுக்கப்பட்ட, பொருளாதாரத்துல குறைவான உழைக்கும் மக்கள் அதிகம். குறிப்பா அதை நான் என்ன சொல்றேன்னாக்கா அவங்கள தலித்துகள். அப்போ அவங்க தான் இந்த அதிகமா இங்க டாமினேட்ல. இப்ப அது ரொம்ப மாறிடுச்சு, சதவிகிதமே இப்ப மாறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு 80கள்ல இல்ல 70கள்ல 90கள்ல வரைக்கும் பார்த்தா ஒரு பெரிய ஜனத்திரள் இங்க இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாமே தமிழ்நாடு முழுக்க இருந்து படிக்கிறதுக்காக, வேலை செய்யறதுக்காக, இல்ல கிராமங்கள்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு, நிலங்கள் எல்லாம் வித்துட்டு இங்க நகரத்திலேயே குடியேறின ஒரு சமமான விதவிதமான ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே அதிக நிலப்பரப்ப குடியிருப்புகளை ஆக்கிரமிச்சிருந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஏதாவது சொல்லணும்னா அவங்களோட மொழிய மெட்ராஸ் பாஷன்னு இழிவுபடுத்துறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுல இருந்து வரக்கூடிய பசங்களை யாராவது கொஞ்சம் ஃபேஷனா அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள புள்ளிங்க அப்படின்னு ஏதோ ஒரு மோசமா சொல்லக்கூடியது. ஆனா இத ஒரு மனம் திறந்த ஒரு ஆய்வுல எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அக்யூஸ்டுகள், மிகப்பெரிய கொலைகாரர்கள், மிகப்பெரிய வன்முறையாளர்கள் எல்லாம் யாருன்னு நம்ம ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதிர்ச்சி அடைஞ்சிருவோம். அந்த உண்மைக்கு இளைஞர்கள் போனோம், அந்த உண்மையை நெருக்கமா வச்சுட்டா இந்த மாதிரி இந்த புள்ளிங்கன்ற ஒரு தனித்துவமானவர்கள். அவங்களுக்கு தப்பு செய்யறாங்க, அவங்களை யாராவது பண்ணா அவங்க நம்ம குற்றவாளின்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசவோ இல்ல அதை நியாயப்படுத்தவோ இல்லை. ஆனா புள்ளிங்கோன்ற வார்த்தையின் வழியா ஒட்டுமொத்தமா ஒரு சிகை அலங்காரம் செஞ்சுக்கிற பையனை இல்ல ஒரு காதுல கம்மல், அது அவங்களெல்லாம் அது அவங்க ஒரு வழிமுறையா அது ஒரு அலங்காரமா பண்றது. அதுக்காக அவங்க மொத்த பேரையும் இழிவுபடுத்துற இந்த போக்க நான் வரவேற்க மாட்டேன். அறிவுள்ள யாருமே வரவேற்க மாட்டேன். நான் போதுமான விளக்கங்கள்ல இதுல சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்க பாருங்க. ஏன்னா நல்ல கற்றவர்கள் தான், நல்ல வாசிப்பாளர்கள் தான். அப்ப உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு ஒரு ஆய்வு பூர்வமா இந்த சமூகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம் நாமோ. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் நான் சொல்றேன். போதுமா உங்களுக்கு இந்த விளக்கம்? என் தரப்ப நியாயப்படுத்தணும்னு எப்போதுமே நான் பேச மாட்டேன். நீங்க அதை கொஞ்சம் நீங்களே ஆய்வு பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் வெளிப்படையா இருக்குது. இப்போ நாம அதை ஆய்வு பண்ணியோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்காதான்.
சரி, இந்த கேள்வியோட தொடர்ச்சியா தான் நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அது என்னன்னா, இப்ப நான் பல இடங்கள்ல நான் வாசிச்ச வரைக்கும் நீங்க விளிம்பு நிலை மக்களை பத்தி நீங்க அதிகமா பேசியிருப்பீங்க. ம். ஆஹ் விளிம்பு நிலை மக்களுக்காக அவங்களே அவங்களுக்காக போராடிக்கிறாங்க அப்படின்னும், அது அவங்களுக்காக கொஞ்சம் மேல்தட்டு மக்களும் அவங்களுக்காக போராடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆமா இது ஆமா வந்து ம், இது வந்து அதோட தாக்கம் வந்து அது எப்படி வெளிப்படுது சார் உங்களுக்கு? இப்ப அவங்க அது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல, உலகம் முழுக்கவே அது நடக்கும், இந்தியாவிலயும் அது நடக்கும். உலகம் முழுக்கவே என்னன்னா, நான் விடுதலை அடையணும்னு நான் விரும்புவேன். ஆனா நேர்மையான மனிதர்கள் எல்லா சமூகத்திலயும் இருப்பாங்க. எல்லாருமே அக்யூஸ்டுங்க கிடையாது, எல்லாருமே சாதி வெறியர்கள் கிடையாது, எல்லாருமே மத வெறியர்கள் கிடையாது. அதுல ஒரு மனிதர் இருப்பான். எப்போ நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. ஏன் அங்க இருந்தும் மனிதர்கள் வரணும்னா அது ஒரு இயற்கையான சிந்தனை. அது அங்க இருந்து அதிக ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், நல்ல மூல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கும், அவங்க நிறைய அனுபவிச்சு புத்தன் மாதிரி புத்தன் அனுபவிக்காததே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில. வரலாற்றின் பூர்வமா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வந்து நியாயங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு குளிர்காலத்துல வாழறதுக்கு அரண்மனை, கோடை காலத்துல வாழறதுக்கு அரண்மனை, இளவேநீர் காலத்துல வாழறதுக்கு அரண்மனை, விதவிதமான நாட்டு பெண்கள், விதவிதமான உணவு, இவ்வளவும் அனுபவிச்சு செரிச்சவன் தான் இந்த வாழ்க்கையை வந்து சலிச்சு போய் ஒரு நியாயமான வாழ்க்கை, ஒரு யதார்த்தமான வாழ்க்கைக்கு போறதுக்கு அவன் விரும்பிதான். அதுவும் ஒரு காரணம். அப்ப அந்த தத்துவார்த்த காரணம் நமக்கு தெரியுது. நம்ம சும்மாவே வந்து வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, அவன் ஏதோ சாவை பார்த்தான், நோயாளியை பார்த்தான், இதெல்லாம் கதை. அவங்க அம்மா செத்த பிறகு, அவங்க அம்மா அவனுடைய பிறந்த சில நாட்கள்லயே மகாமாயா இறந்துடுறாங்க. அப்ப தாய் இழந்தவனுக்கு சாவை பத்தி தெரியாதா? எல்லாமே தெரியும். அப்போ அது நம்ம ஒரு கதை வளர்ப்போம். அப்போ யதார்த்த உண்மைன்றது என்னன்றது அடிப்படையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்ப எல்லாரும் நல்ல இப்போ என்னுடைய புத்தகங்களையே அதிகமா கொண்டு போய் சேர்த்தவங்க நான் விளிம்பு நிலைன்னு சொல்ற உழைக்கும் மக்கள் பெருசா கொண்டு போய் சேர்க்க. நல்ல வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்துல இருக்கவே நல்லா எழுதுறவங்க கொண்டு போவாங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் நியாயமுள்ள மனம் உள்ளவங்க இருப்பாங்க. பெரிய பெரிய புரட்சியாளர்கள்லாம் யாரு? எளிய மக்களா இருந்து பார்த்தது. நம்ம நல்ல வசதி படைத்த சமூகங்கள்ல இருந்து, கல்வி கற்ற சமூகங்கள்ல இருந்து, மனசாட்சி வளர்ச்சி அடைந்த சமூகங்கள்ல இருந்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் நான் சொல்லுவேன், நான் மட்டுமே கத்தின்னு இருக்கிறதால ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது. அப்போ இதுல மனசாட்சி உள்ள நாகரிகம் உள்ள மனிதர்களும் அவங்களும் அதுல பங்கெடுக்கும் போதுதான் ஒரு முழுமையான மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அதை நோக்கிதான் நம்ம நகரணும், அதை நோக்கிதான் இளைஞர்களை நாம அரைக்கோவல் விடணும் அப்படின்றதுதான் என் படைப்புல நான் அதை செய்வேன். எப்போதுமே வந்து எளிய மக்களே அதுன்றது ஒரு ஒரு ஃபேக் மாதிரியா, அது சாத்தியம் இல்லை. ஒரு பேராசிரியர் வந்து இப்ப புரட்சியாளர் அம்பேத்கருக்கே வந்து யாருன்னா ஒரு மனசாட்சி உள்ள ஒரு ஆசிரியர் தான் அவரு வந்து வா அப்படின்னு கை தூக்கி அது மாதிரி அதுல நிறைய முரண்கள் இருக்கு. அது ஏன் அவர் பேர் வச்சுக்கிட்டாருன்றதுலாம். ஆனா அந்த குறியீடே வந்து அப்படித்தானே இருக்கு. அதனால வந்து எல்லா சமூகத்துல இருந்தும் அது ஒரு ஒற்றுமையை குறிக்கிற விவாதம் கூட. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சாதிப்போம். புரிஞ்சுதா நான் சொன்னது உங்களுக்கு? புரிஞ்சது சார், நல்லாவே புரியுது சார். தம்பி ஐயா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க உலகின் தலை சிறந்த 10 நாவல்கள்னு எடுத்தோம்னாக்க பிறமொழியோட நாவல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்துட்டு இருக்கு. ஆனா 2000 வருஷமா பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ் மொழி சிறந்து இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மொழியில இருந்து ஒரு நாவல் வரல. ஒரு படைப்பாளரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு? தமிழ்ல ஏன் அந்த மாதிரி வரலன்னு கேக்குறீங்க? ஆமா, அது நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு கடைசி 10 ஆண்டுகள்ல நல்ல பதில் கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னா ரொம்ப பேசிக்கா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். என்னன்னா இங்க எல்லாமே இங்க சமூகம் வந்து படிநிலையில இருக்குல்ல. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிநிலையின் அனைத்து தரப்புக்கும் கல்வி இல்ல, எல்லாருக்கும் எழுதுற அளவுக்கு இல்ல. தொப்புளுக்கு மேல யாருக்கு கஞ்சி இருந்ததோ அவங்கதான் வந்து எழுதி பார்க்கணும், அவங்கதான் மேற்கத்திய கல்வியை கற்று இருந்தாங்க. அவங்கதான் வந்து ஆங்கில மொழியில வரக்கூடிய ஐரோப்பிய நாவல்கள் எல்லாம் வாசிக்க முடிந்தது. அதன் அடிப்படையில தான் இங்க உரைநடை துவங்குது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க எதை எழுதுவாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய சுத்தி இருக்கிற சமூக அமைப்பை, அப்புறம் எங்கேயாவது துக்கடாவா வந்து உழைக்கும் மக்கள் ஒருத்தன் அவனை வந்து பேசுற அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 90களுக்கு பிறகு
ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. 90களுக்கு பிறகு அடித்தட்டு மக்களே வந்து தங்களை பற்றி எழுதுற மனநிலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் வந்து நிறைய நிறைய படைப்புகள் வந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சது கணேசலிங்கனோட இவர் கே டேனியலோட அவர் வந்து ஈழத்துல இருந்து எழுதுற ஒரு எழுத்தாளர். அவரோட படைப்பு தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி எழுதப்பட்ட முதல் நாவல். அது தமிழ்ல எழுதல, அது யாழ்ப்பாணத்துல இருந்து கே டேனியல் என்றவங்க எழுதுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இங்கே எழுத ஆரம்பிச்சாங்க. பிறகு நான் வாசிச்ச முதல் நாவல் பூமணியோட பிறகு. அது எல்லாமே 90களுக்கு பிறகு. 90களுக்கு முன்னாடி கே டேனியல் எழுத ஆரம்பிச்சுட்டார், மன்னிக்கணும். அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப நகரத்திலேயே இங்கேயே பாருங்க, நகரத்தை பற்றி எழுதுறவங்க மற்ற விஷயங்கள்லாம் எழுதும் போது அதுல கொஞ்சம் ஒரு துக்கடா போல இந்த உழைக்கும் இவ்வளவு பெரிய மக்கள் வாழக்கூடிய இந்த தொகுதி கொஞ்சம் எழுதுவோம். இப்போ நான் என்னை போன்ற எழுத வந்திருக்கிற தமிழ் பிரபா, நாங்கெல்லாம் வந்து இப்ப முழுக்க முழுக்க ஒரு பகுதியில இருந்தே எழுதுறதுக்கு இப்ப சாத்தியமானது காரணம் என்னன்னா, இப்ப எங்க கிட்ட மொழி இருக்கு, எங்களுக்கு கல்வி இருக்கு, உலக மொழிபெயர்ப்பெல்லாம் நாங்க வாசிக்கிறோம். அப்போ இந்த சமூக அமைப்பெல்லாம் ஒத்து பார்க்கிறோம், அரசியலை புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில உலகம் முழுக்க எப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன மாதிரியான படைப்புகள் எல்லாம் வருது, இந்த மாதிரியான பயிற்சியில இருந்துதான் இப்ப நான்லாம் எழுத வரேன். தமிழ் பிரபா, நான் இப்ப நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இப்ப எல்லாம் நாவல் தான் எழுதுறாங்க, கவிதைகளே எழுதுறது இல்லை. அதனால நீங்க உங்க கேள்விக்கு வந்து பதில் ரொம்ப சீக்கிரத்துல கிடைச்சிடும். ஒரு 10 ஆண்டுக்குள்ள உலகின் ஆக சிறந்த படைப்புன்னு உலகம் சொல்ற படைப்புகள் வரும். இங்க தமிழ் அப்ப கூட கள்ள மௌனமா இருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா அவங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஆனா உலகின் வேற ஒரு மூலையில இருந்து நம்ம இங்கே குறிப்பா நான் சென்னையிலேயே சொல்லுவேன், தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய படைப்பை உலக அளவுல பேசக்கூடிய அற்புதமான படைப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒத்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டு. மகிழ்ச்சி ஐயா, அதுக்காக காத்துக்கோங்க ஐயா. நீங்க காத்துக்கினே இருக்கணும், இப்பவே வாசிக்கலாம். நீங்க இப்பவே நிறைய படைப்புகள் இருக்கு, நிறைய அதை வாசிச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்க. ஏன்னா இது வந்து ஒருத்தன் சொல்றது கிடையாது, ஒருத்தர் வாசிக்கலாம். உலகத்துல இருக்கிற நிறைய படைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம், நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப சமீபத்துல வர ஆரம்பிச்சிருக்குது நிறைய. இந்த அரசே வந்து கடந்த அரசே அற்புதமான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம கடந்த அரச நிறைய விஷயங்களை நம்ம விமர்சிக்கிறோம்னாலும் அவங்க உலக அளவுல இலக்கியங்களை கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய பணியை செஞ்சாங்க. என்னுடைய நாவல்கள் நிறைய உலகம் முழுக்க போயிருக்குது. நான் பெரும்பாலும் அதை இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா அது வெளியான பிறகுதான் அதை நம்ம சொல்ல முடியும். அப்புறம் அதெல்லாம் வந்து நிறைய நமக்கு ஒரு பெரிய ஒப்பீட்டு அளவுல அவங்களுக்கு இணையாவும் நம்ம எழுத ஆரம்பிச்சு இன்னும் கூட சிறப்பா எழுதுவோம். ஏன்னா அதுக்கான நல்ல நுட்பமான வல்லுநர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. இன்னும் 10 ஆண்டுல நீங்க பாப்பீங்க, நீங்க ரொம்ப இளையவர் தானே, நீங்க பாருங்க, இன்னும் 10 ஆண்டுல பாருங்க உலகின் ஆக சிறந்த படைப்புகள் வரும். நான் நம்பிக்கையோட சொல்லுவேன். நம்பிக்கையோட நீங்களே இருங்க, நம்பிக்கையோட வாசிங்க, நீங்க எழுதுங்க. படைப்பும் வாருங்கள் தானே இது, வாசிப்பும் வாருங்கள்ன்றத விட படைப்பும் வாருங்கள். இந்த தலைப்பே ரொம்ப இருக்கும். ஏன்னா நாம படைக்கலாம், நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம அழகா பேசலாம். மகிழ்ச்சி சார். சக்தீஸ்வரன் மாதிரியே நாங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு நாளுக்காக. சார், அந்த மாதிரி ரவிக்குமார் சார் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து அறுபடும் விலங்கு அந்த நாவல் பத்தி, அந்த இதுல 40களில் தோன்றிய அந்த கலாச்சார வரலாறை வந்து 60லயே தெரியப்படுத்தி இருக்கணும். அது வந்து ரொம்ப லேட்டா இந்த நூல்ல இருந்து இப்பதான் அது வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி 40கள் 60கள் 80ன்ற அந்த காலகட்டங்கள், அந்த கலாச்சார வரலாறுன்றது என்னன்னு சார்? அன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, அது ரொம்ப வித்தியாசமானது. நம்ம ஒரு இப்ப காலகட்டத்தையே பிரிச்சுக்கலாம். 80களுக்கு முன்னாடி ஒரு விதமான போக்கு இருந்தது. உலகமயமாக்கலுக்கு பிறகு ஒரு விதமான நகர வளர்ச்சி, நகர விரிவாக்கம், அப்புறம் பழைய அந்த கலோனியல் காலத்து ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த நகரத்தை பார்த்து வியந்ததுன்னு சொன்னா வழக்கமா எப்போதும் சொல்லக்கூடிய இந்த 116 ஏக்கர் நிலப்பரப்புள்ள மூர் மார்க்கெட் பகுதி, அது ஒரு பெரிய சொர்க்கம் போல இருந்தது. அது வந்து அதையே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சிதைச்சிட்டாங்க. கலோனியல் நினைவு இப்ப இருக்கிற யாருக்கும் வரக்கூடாதுன்னு இங்க ஆட்சியாளர்கள் நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அங்க ரொம்ப அழகான மூர் மார்க்கெட் கட்டடம், அரண்மனை போல இருக்கும், ஒரு முகல் அரண்மனை போல இருக்கும். அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க, அது இல்லாமலே போச்சு. அந்த கட்டடத்தை நாசம் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து ஒரு அழகான அள்ளிக்கொலை இருந்தது,
ஒரு ஒரு உயிர்காட்சி, நாங்கெல்லாம் சொல்லுவோம் உயிர் காலேஜ்னு சொல்லுவோம். நான் போயிருக்கிறேன் அதுக்கு. அது பக்கத்துல ஒரு மைலேடிஸ் பார்க் இருந்தது. அந்த பார்க்கை சுத்தி ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு புகைவண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க. இப்போ இப்ப எல்லாம் நவீனமயமாயிடுச்சு. அந்த கட்டடங்களோட சின்ன சின்ன பொம்மைகள் போல டம்மி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒரிஜினலாவே அதெல்லாமே இருந்தது. அப்படிதான் இந்த நகரமே நிறைய பூங்காக்களாலும் தண்ணீர் சத்திரங்களாலும் நிறைய அழகிய கட்டடங்கள். இப்ப அந்த கட்டடங்கள்ல சிலது பாழாயிடுச்சு. அற்புதமான கட்டடங்கள் இங்கேயும் இருக்கு. கார்டியல் கட்டடம், விக்டோரியா ஹால், ரிப்பன் பில்டிங், இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன் போலவே விதவிதமான கட்டடங்கள் இருக்கு. ரொம்ப அழகான கட்டடங்கள். அப்புறம் அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்குள்ள சில கட்டடங்கள்லாம் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த ஐரோப்பிய பாணிய இந்த டென்மார்க் கட்டடங்கள் போல இருக்கும். அதெல்லாமே பார்க்கறது. அந்த மாதிரி அந்த கல்ச்சர் எல்லாமே மாறிடுச்சு. ஆனா என்னன்னாக்கா பொருளியல் ரீதியா ஒரு நல்ல மேம்பாடு அடைஞ்சிருக்கிறாங்க. நகரத்திலேயே முன்னாடி நகரத்துல இருந்தா கூட பெரிய ஷாப்பிங் மால்க்குலாம் இங்க எளிய மக்கள் போக முடியாது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள் இப்ப என் ஃபேமிலி நானே ஒரு குறியீடு தான். இப்ப என் ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் கனடா, ஆஸ்திரேலியா படிக்கிறதுக்காக போறாங்க, நல்ல வேலைகளுக்கு போறாங்க. அப்படியே மாறி மிகப்பெரிய பொருளியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. நாம பேசுறது தனி மனிதனுடைய சூழல் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த எப்படி சமூக வளர்ச்சி இருக்குது, எவ்வளவு சச்சரவுகள் இருக்குது, அதை பத்தி பேசணும். நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முன்னெல்லாம் பார்த்தா ஒரு குடிசை பகுதினா கம்ப்ளீட்டா குடிசை பகுதி. நீங்க சென்ட்ரலுக்கு நார்த் சைட்ல வந்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குடிசை பகுதி இருந்தா ரொம்ப பெருசா இருக்கும், முழுமையா குடிசையா இருக்கும். சின்ன சின்ன கடைகள் தான் சின்ன சின்ன கட்டடங்களா இருக்கும். குறிப்பா சாராய வியாபாரிகளோட வீடு கல்லு கட்டடமா இருக்கும். இறைச்சி கடை வச்சுட்டு இருக்கிறவரோட கல்லு கடை. மற்றது எல்லாமே பார்த்தா மற்றது எல்லாமே பார்த்தா குடிசையா தான் இருக்கும். இது எப்போ 80களுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படிதான் இருந்தது. 2000க்கு பிறகு முற்றிலுமா மாறிடுச்சு. நான் பார்த்திருக்கிறேன் இந்த நகரத்துல, எனக்கு தெரிஞ்சு நான் வசிச்ச பகுதியில ஒரே ஒரு புல்லட், ஒரு எஸ்டி மட்டும்தான் இருந்தது அந்த அவ்வளோ பெரிய பகுதியிலையும். இப்ப பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னா அதுலயே 10 இருசக்கர வாகனம் இருக்கு, கார் வச்சிருக்காங்க. எல்லாமே மாற்றுறது. எல்லாருமே படிக்கிறாங்க, விளையாட்டு துறைக்கு போறாங்க. நல்லா எவ்வளவு தூரம் அரசியல் புரியுது இருக்குதுன்றது கேள்விக்குறி. பொருளியல் ரீதியா பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு பெரிய மாற்றம் நடந்து. அடுத்த கேள்வி அதாவது உலகின் தலை சிறந்த 10 நாவல்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து தியோதர் தாஸ்தோவஸ்கி, லியோ டால்ஸ்டாய் இவங்கெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. எப்போதுமே இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிரபலமானவர்களை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி இந்த மார்க்சிம் கார்கி, சிங்கிஸ் ஐத்மாத்தவ் இவரை குறித்து நீங்க வந்து பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வரீங்க. அவங்க ஏன்னா நான் கூட வந்து டால்ஸ்டாயோட போரும் அமைதியும், அவரோட அண்ணா கரீனா, அவரோட புத்துயிர்ப்பு எல்லாம் வாட்சி நான் வியந்து இருக்கிறேன். அதை விட யாருமே சொல்ல மாட்டாங்க. கசாக்குகள் அவரோட ஒரு கிளாசிக் நாவல் ஒண்ணு இருக்குது டால்ஸ்டாயோடது. நான் அத ரொம்ப ஏன்னா அது என்னன்னா கடந்த காலத்தின் நிகழ்வை நமக்கு அப்படியே பிரதிபலிக்கும். ஏறக்குறைய ஒன்னும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. இந்திய பிரபுத்துவ நில உடைமை சமூகத்துக்கும் ரஷ்யாவுக்கும் ஒன்னும் பெரிய இல்லை. அங்க அடிமை முறை வேறவா இருந்தது, நம்ம அடிமை முறை வேறவா இருந்தது. அந்த ஒரு சின்ன மாற்றம் தான். அதுக்கு இடையில இருக்கிற உறவு முறை எல்லாம் இப்படிதான் இருந்தது. இது ஒரு பக்கம். எனக்கு சிங்கிஸ் ஐத்மாத்தாவை ஏன் பிடிக்கணும்னாக்கா அவன் வந்து அன்னைக்கு இருந்த அரசியல் வாழ்க்கை, அப்புறம் அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய காதல் மனம், இது ரெண்டுத்தையுமே ரொம்ப கடமை உணர்ச்சி, அரசியல், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா முதல் ஆசிரியர். அந்த நாவல்ல வந்து சாணி பொறுக்கிற ஒரு ஆதரவற்ற ஒரு 16 வயது பெண், அவளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பான் ஒரு ஆசிரியர். இப்ப நீங்க அதை அப்படியே இங்க எடுத்துருவாங்க. இங்க சாணி பொறுக்கிக்கிட்டு அதாவது அவ வந்து அனாதையா இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. பேரண்டோட இருந்தா கூட படிக்க மாட்டேன். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிலைமை மாறிச்சு. ஆனா இந்த கதை 1920 ரஷ்யாவிலேயே அப்படிதான் இருந்தது. அப்போ இது எனக்கு நெருக்கமா இருக்குது. நான் இப்ப எங்க போனாலும் முதல் ஆசிரியர் ஒரு நூல் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இன்னைக்கும் கல்வியின் அவசியம் எல்லா மட்டத்துக்கும் தெரிஞ்சிருச்சானா தெரியாது.
இன்னைக்கும் அரசு பள்ளிகள் எல்லாமே ஊத்தி மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசெல்லாம் முயற்சி பண்ணி தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்து அதை மீட்கிறாங்க. அப்ப இன்னமும் அந்த நிலைமைதான், பெருசா நம்ம மாறிடல. எல்லாரும் கல்வி கற்கணும், கட்டாய கல்வி என்ற நிலைமைக்கு நம்ம வரல. அப்போ இந்த சிங்கி சைத் மாதவ் தன்னுடைய முதல் நாவல், தன்னுடைய நாவல்ல அவர் சொல்றாரு. அதனால எனக்கு அவரை பிடிக்கும். மக்சிம் கார்கி என்னன்னாக்கா அவனுடைய படைப்பின் வழியாதான் தாய் நாவலை விடுங்க. தாய் நாவல் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 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 தாய் நாவல்ல இருந்துதான் எல்லாரும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க. கேக்குதா? அப்போ மக்சிம் கார்கி ஒரு வாழ்வின் யதார்த்த போக்கு, அப்புறம் ஒரு கலை மேதமை, இதுல வந்து அவன் எக்ஸ்ட்ராடினரி. வாழ்வுக்கும் பிழைப்புக்கும் எனக்கு எக்ஸலன்ட் டெபினிஷன் கொடுத்தது அவர் தான். அவரோட மூவர்னு ஒரு நாவல் இருக்கு, எல்லாரும் தாய் சொல்லுவாங்க, அது இருக்கட்டும், அது உலகம் முழுக்க அறிந்த நாவல், பைபிளுக்கு இணையா அச்சிடப்பட்ட நாவல். அதை நம்ம பேச வேணாம், அது யாருனாலும் பேசுவாங்க. ஆனா அவனோட ஃபோமோ கார்டினோ, அவரோட அர்த்தமோனோக்கள், அவரோட மூவர் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா நான் சொல்லுவேன்னா, அது இன்னைக்கு நார்த் மெட்ராஸ்ல ஒரு வாரிய குடியிருப்புல வாழக்கூடிய 3 ஓரளவுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற 3 இளைஞர்கள், அப்புறம் ஒரு சிறுமி, இவங்க 3 பேர் கதைய இங்க இருக்கிற நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்ட்ல இருந்தா எப்படி நடக்குமோ சேம், மாற்றம் இல்லாம அப்படியே ஒரு கண்டல் பொறுக்கி எல்லாம் இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம சொல்ல முடியுமோ ரொம்ப அடிமட்டத்துல ரொம்ப விளிம்பா இருக்கிற அந்த வாழ்க்கைய அவ்வளவு அழகா எழுதியிருப்பார். ரஷ்யாவில இருந்து எழுது, அது உலக முழுக்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு பொருந்தும். அப்போ அது வந்து ஒரு தீர்க்க தரிசனம், இது வந்து காமன் மெட்டீரியல் மாதிரி உலகத்துக்கே பொருந்தாது. அப்படி ஒரு படைப்பாளன் எழுதுறான் அப்படின்னாக்கா அதை நான் நேசிப்பேன். எனக்கு ஹெமிங்வே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு மாஸ்டர்னே சொல்லுவேன் நான் அவரை. ரைட் அப்ல அந்த அளவுக்கு ஒரு பியூட்டியன் அவர் தான். கடலும் கிழவனும் எழுதினவர். ஆனா பொலிட்டிக்கலா வந்து, பொலிட்டிக்கல்னாக்கா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல வேற அப்படி இல்லாம பொதுவா ஒரு அரசியல் என்றது, ஒரு அரசியல் புரிதல், ஒரு இளைஞனுக்கு என்ன தேவை, ஒரு இளைஞனுக்கு எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், அதை ரொம்ப அழகா டெபினிஷன் தான் பேசினவன் மக்சிம் கார்கி. அதான் எனக்கு மக்சிம் கார்கி அந்த விதத்திலையும் சிங்கி சைத் மாத்தாவை அவனுடைய காதலை எழுதிய அதை எப்படி, அதுவும் வந்து உழைப்பின் பங்களிப்பா அதை எழுதியிருக்கு. அது ரொம்ப, அதனால எனக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 7-10 பேரை நான் சொல்லுவேன். எனக்கு அதை விட முக்கியமா அலெக்சாண்டர் குப்ரின்னு ஒருத்தர் இருக்கான், கலை மேதமையில அவங்க அடிச்சுக்கவே முடியாது. எல்லாரும் வெந்நீர இரவுகள்னு சொல்லுவாங்க தாஸ்தாவாஸ்கியோட. அதை விட டாப்பான ஒரு நாவல் ஒரு குறுநாவல் எழுதியிருப்பான், செம்மணி வலையில். அவனுடைய பலிப்பீடம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல். அவனோட மலோக்குன்னு ஒரு நாவல் இருக்குது. நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்னுடைய வீட்டுக்கு வெளியில வந்து என் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய மின்சார அனல் மின் நிலையத்தை பார்த்து, ஓ இது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்களிப்பை செஞ்சிட்டு இருக்குது, என்னை எவ்வளவு மோசமா பாதிக்குது இன்னும் எனக்கு புரிய வச்ச நாவல் மலோக், அலெக்சாண்டர் குப்ரின். கலை மேதமையில எக்ஸ்ட்ராடினரியா எழுதக்கூடிய, நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லுவேன் எப்பயாவது ஆவேசம். இப்போ தம்பி கேட்ட அதே கேள்விய இல்ல சார், ரொம்ப சரியாதான் போயிட்டு இருக்குங்க. ஒரு நிறைவான பதில்களை நோக்கிதான் போயிட்டு இருக்கு சார். தம்பி கேட்ட இதே கேள்விய அன்னைக்கு மேடையிலையும் ஒரு பையன் கேட்டான் அவங்க கிட்ட. நம்ம வந்து வெளிநாட்டு எழுத்தாளர்களவே நம்ம நோக்கி பயணப்படுறோமா அப்படின்னு கேட்டப்போ நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. நான் கூட அதுக்கு என்ன மாதிரியான பதில்கள் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற வாழ்வியலை வந்து இதுதான் நம்ம கண்ணால நம்மளே பாக்குறோமே, நேரடியா நம்ம பாக்குறோம். அங்க இருக்கிறவங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பாக்குறாங்க, அங்க இருக்கிற சூழல் என்ன அப்படின்றத நம்ம இங்க இருந்துட்டே இந்த புத்தகங்கள் வழியா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு நமக்கு பயிற்சியே கிடையாது. நம்ம வந்து புராண இதிகாசங்கள்லயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க, கூத்துகள் பார்க்கறதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டியிருந்தோம். நமக்கு வந்து ஒப்பிட்டு பாக்குற பண்பு பக்கத்து வீட்டுக்காரனோட தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்குமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், என்னைய மாதிரி பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கும். அவன் இங்க இருக்கிற சூழல்ல தான் வாழ்வான். அப்ப எனக்கு ஒரிஜினலா என்ன, எனக்கு என்னதான் பிரச்சனை, எனக்கு கல்வி சரியா கிடைக்கல, எனக்கு வந்து பொலிட்டிக்கலா எனக்கு சரியான இங்க மேடை இல்ல, என்னுடைய கலைக்கு வந்து ரொம்ப நீண்ட நெடியது, அதை எப்படி பிரசன்ட் பண்றதுக்கான சோர்ஸ், அதுக்கான பயிற்சி முறையெல்லாம் இங்க இல்ல அப்படின்னா, உலகம் முழுக்க என்னவா இருக்குது, அவங்களாட்ட ரொம்ப சின்னதா இருக்குது. ஆனா அதை ரொம்ப அவங்க பெருசாக்குறாங்க. இப்ப நம்ம வரைக்கும் பேசுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நம்ம கிட்ட நிறைய இருக்கு, ஆனா நாம வந்து இடைவெளி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறதால
இது என்னோடது, அது அவரோடது, இது இவரோடதுன்னு பிரிச்சு பெரிய விஷயத்தை சின்னதாக்கிட்டான். அவனாண்ட சின்னதா தான் இருக்கு, ஆனா அதை அவன் பெருசா உலகம் முழுக்க அனுப்பிட்டான் பாரு. நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. இப்ப இந்த புரிதல் வரணும்னா தான், இந்த புரிதல் எனக்கு எப்படி வரும்னா, நான் வந்து என் உலகத்துக்கு வெளியில இருக்கிற உலகத்தை பார்ப்பதின் வழியாதான் நான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அந்த பதில் வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப வியப்பாவும் ஒரு ஏற்புடையதாகவும் இருந்தது சார். சரி, இப்போ வந்து நம்ம அந்த கருந்துளை நாவல்ல அந்த கதாநாயகன் வந்து ஒரு தத்துவவியல் மாணவன். அவன் அது இதுல வந்து இந்த இதுலயுமே வெளிநாட்டு அறிஞர்களோட தத்துவங்கள், அதாவது நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ஒரு நிலத்தோட வரலாறு வந்து ஒரு புனைவா போறதையோ இல்ல அது ஒரு முற்றிலும் அழிக்கப்படுற விஷயங்களை சொல்றது வந்து தத்துவங்கள் கிடையாது. அத வந்து அதோட வரலாற்றை நிலைத்து நிறுத்துறதுதான் அது ஒரு நல்ல தத்துவ அறிஞர் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த இடத்துல சமர் மூலமா நான் ஆசிரியர் வெளிப்பட்டதா எனக்கு தோணுச்சு. சமர் இடத்துல நீங்க இருந்து பேசுறது மாதிரி. ஆமா ஆமா, அப்படி என்னுடைய இந்த எல்லா நாவல்களும் இந்த தத்துவ அறிஞர்கள் வந்து அந்த வெளிநாட்டு தத்துவ அறிஞர்களுக்கும் நம்மளோட தத்துவ அறிஞர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நம்ம தத்துவம் வந்து, நாம தத்துவம் எதை நினைப்போம்னா, பட்டையும் கொட்டையும் போட்டுன்னு இருக்கிற சாமியார் தான் நமக்கு தத்துவமே. ஆதியும் அந்தம்னு ஆரம்பிச்சிருவோம். ஆனா தத்துவம் என்பது என்னன்னா, அது ஒரு அறிவியல். சூரிய மைய கொள்கை கண்டுபிடிச்சான், அது ஒரு தத்துவம். அது அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அப்புறம் ஆப்பிள் வந்து எல்லாரும் மரத்துல இருந்து விழும்போது நம்ம கூட தான் மாங்காய் பறிச்சு சாப்பிடுவோம். திருட்டு மாங்காய் ரொம்ப சுவைன்னுலாம் சொல்லி கதை அளப்போம். இன்னைக்கு வரைக்கும் நாம அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அம்மா சோறு ஓட்டும் போது கூட நிலா நிலா ஓடிவான்னு அம்மாவை இப்போ ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவன் அறிவியலை தத்துவம் அந்த சூரிய மைய கொள்கையை மையமா வச்ச பிறகுதான் அவனுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் நம்ம பூமியின் கதை சொல்லிட்டு இருந்தோம். 9 கோள்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். 9 கோள்கள் கிடையாது, 8 கோள்கள் தான் அவன் சொல்லிட்டான். ப்ளூட்டோக்கு வந்து ஒரு கோள் கிடையாது, கோள்னாக்கா அதுக்கு ஒரு துணைக்கோள் இருக்கணும் அப்படின்ற கருத்து. அப்புறம் வானத்துல இருக்கிறது அத்தனையும் வந்து நம்ம 13 பில்லியன் சூரியன் நம்ம தலைக்கு மேல இருக்கு. நம்ம பெரியவர் இந்த 80 வயசு ஆயிருக்கும், வயசானவர்ப்பா, ரொம்ப அறிவாளிப்பா. அந்த அறிவாளி கையில போயிட்டு, எப்பா நீ எத்தனை சூரியன் பாருக்குதுன்னா நம்மளை திட்டிட்டு வர, உனக்கு அறிவு இல்லை, ஒரே ஒரு சூரியன் தான். ஒரு சூரிய குடும்பத்துல நாம இருக்கிறோம். அது மாதிரி பல லட்சம் பல பில்லியன் சூரியன் மேல இருக்குது. அது ஒரு பிரபஞ்சத்துல இது மாதிரி பல லட்சம் பிரபஞ்சங்கள் இருக்குதான். அப்போ இவ்வளோ கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கதைகள் வழியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, தத்துவங்களின் வழியா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த தத்துவத்தை பேசின கோப்பர்னிக்கஸ், நியூட்டன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் அந்த தத்துவம், அது இதெல்லாமே தத்துவம். நியூட்டன் விதியை அமெரிக்காவில் இருக்கிறவங்க படிச்சாலும் அதான் விதி, இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற கன்னிகாபுரத்துல இருக்கிற நான் படிச்சாலும் அதான் விதி, அந்த கணக்கு மாறாது. ஆனா இவர்கள் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, இந்திய தத்துவம். இந்தியாவுல நிறைய தத்துவங்கள் இருந்தது, சார்வாக தத்துவம் இருந்தது, நிறைய தத்துவங்கள் நம்ம ஊர்ல இருந்து. சித்தர்களே தத்துவவாதி, தத்துவ ஞானிகள் தான். பட்டினத்தா தத்துவம் சொல்லுவாரு. ஆனா நம்ம வள்ளலார் ஒரு தத்துவ ஞானி. நாம அந்த தத்துவங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பரவாயில்ல, அது வந்து அவங்க வந்து அறிவியல் பூர்வமாவும் சொல்லியிருப்பாங்க, அது இலைமறை காயா இருக்கும், அது ஒரு புரிதல். ஆனா ஓப்பனா ஒருத்தன் சொல்லிட்டான் சூரிய மைய கொள்கைன்றான். அப்புறம் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒருத்தன் சொல்றான் நியூட்டன் வந்து. அது வந்து உலகம் முழுக்க அந்த நியூட்டன் விதியை வச்சுதான் இந்தியாவில் இருக்கிற ராக்கெட் கூட வானத்துக்கு பறகுது. அப்ப அந்த 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 தத்துவம் எனக்கும் பயன்படும், மற்றவங்களுக்கும். அவன் சொல்லி 200 வருஷம் கழிச்சு வந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணிட்டாரு, புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சார்பியல் கோட்பாடுன்னு ஒரு கான்செப்ட் அவர் உருவாக்குறாரு. அவர் தான் 4 டைமென்ஷன், நம்ம 3 முப்பரிமாணம்னா 4 பரிமாணங்கள். இதெல்லாமே தத்துவங்களின் அடிப்படையிலாம். கருந்துளைன்ற வார்த்தையே வந்து பார்க்க முடியாது, அதே ஒரு நீண்ட நெடிய மனக்கணக்கின் வழியா தான், இந்த மாதிரியான கணக்கு இருந்தாக்கா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கணும், அது வந்து சூரியன்களையே விழுங்கக்கூடிய, நட்சத்திரங்களை விழுங்கக்கூடிய ஒரு கருந்துளை வானத்துல இருக்கணும்ன்றத ஒரு அறிவியலின் தத்துவ அடிப்படையில, அறிவியல் கணக்குகளின் அடிப்படையில, தத்துவ கணக்குகளின் அடிப்படையில அதை வந்து அதை செய்யறாங்க. அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற தத்துவம் எனக்கு என்ன சொல்ல வருது, என்ன இருக்கிற படிநிலை வாழ்வியல் முறைன்னுவான், என்னை பிரிச்சு வைப்பான், ஊருக்கு வெளியில வைப்பான், ஒருத்தன் சாமிக்கு மணியாட்டுவான், ஒருத்தன் உண்டியலுக்கு மட்டுமே நின்றுன்னு இருப்பான், காசை போடு ஆனா உள்ள வரக்கூடாதுன்னுவான். இதெல்லாம் தத்துவமா? யாருக்கு பயனளிக்க இந்த தத்துவம்? அப்போ எது தத்துவம்? அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்னா அங்க தத்துவங்கள் இருக்குது. அவன் வந்து இருத்திலியலுக்கு ஒரு தத்துவம் ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் எனக்கு இதை ஏன் ஐரோப்பிய தத்துவங்கள் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஊட்டிச்சுன்னா, சின்ன ஹெராக்லிட்ஸ்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒரு நதியில் 2 முறை குளிக்க முடியாது. ஆமா, நதி ஓடிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்குது, இந்த உலகன்றதை இவ்வளவு அழகா சொல்லுவான்.
நான் இருக்கிறதால தான் சிந்திக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான். இல்ல நான் சிந்திக்கிறதால தான் இருக்கிறேன்னு இன்னொருத்தன் வந்து சொல்றான். இப்போ இது எல்லாமே இந்த சிந்தனைகள் எல்லாமே பயன்பாட்டுக்குரியவை. இருத்தியலை பேசுறது, அறிவியலை பேசுறது, இப்படி ஒருத்தன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து கோண விதிகளை கண்டுபிடி. பித்தாகரஸ் ஒரு தத்துவம். இன்னைக்கும் நம்ம கணக்குகள் வழியா அதை பயன்படுத்தணும். அப்ப இதை வந்து புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள். தத்துவம் என்பது என்னன்னாக்கா சாமியார்களோட கதை கிடையாது. அது இந்த மாதிரி அல்வாலாம் நமக்கு ரொம்ப காலமா இவங்க கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. தத்துவம் என்பது ஒரு அறிவியல் விதி. ஒவ்வொரு இளைஞனும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருந்துளை நாவலே நான் முயற்சி பண்ணேன். சார், அதுல வந்திருக்கும் இப்ப நீங்க சொன்ன அதே தத்துவம் தான். ஒரு நதியில் இருமுறை நம்ம கால் படாது அப்படின்னும், ஆனா ஒரு பெண்ணோட விழியில் வந்து நம்ம இருமுறை விழுந்து விடுவோம் அப்படின்றோம். அதை ஒரு ஒப்பீடா சொல்லி அதுல எழுதியிருப்பீங்க. அது ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது. மிக்க நன்றி சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசகர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பிரிவா பிரிக்கலாம். பிழைப்புக்காக படிக்கிறவங்க, உலக ரசிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறவங்க. நீங்க கூட மார்க்சிம் கார்க்கிட்ட இருந்து பிழைப்புக்கும் வாழ்க்கையை வாழ்றதுக்கும் வேறுபாட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னீங்க. இப்ப வந்து இளைஞர்கள் வந்து பிழைக்கிறதுக்காக வாசிக்கணுமா இல்ல வாழ்றதுக்காக வாசிக்கணுங்களா? இல்ல, உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவே அதை வாசி. என்னை நான் சொல்லுவேன், ரொம்ப எளிதா சொன்னா, வாசிப்பு இல்லாத மனிதன் அறிவாளியா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், உலகையே ஆளலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் அவன் இந்த உலகை ரெண்டு பரிணாமத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். யார் வாசிக்கிறானோ அவன் மட்டும்தான் முப்பரிமாணத்துல பார்ப்பான், இல்ல 4 பரிமாணத்துல பார்க்க முடியும். வாசிக்கிற மாதிரி இந்த உலகத்தை நம்ம ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனை நேசிக்கிறதுல இருந்து, என்ன நேசிக்கிறவங்களை நான் புரிஞ்சுக்கிறதுல இருந்து, அப்ப இந்த உலகத்துக்காக நான் ஒரு வேலையை செய்யணும்ன்றது எல்லாத்துலயும் நமக்கு ஒரு தீர்மானம் வரணும்னாக்கா குறைந்தபட்சம் வாசிப்பு இல்லாத நான் ஒரு ஆய்வாவே பண்ணியிருக்கிறேன். என் கூட பழகிறவங்க, என்னுடைய உறவினர்கள், என்னை சுத்தி இருக்கிறவங்க, நான் நீண்ட தொலைவு போய் பார்க்கிறவங்க எல்லாருமே வாசிக்கிற மனிதன். எல்லா குறைகளோடவா இருப்பான், அது விஷயம் இல்ல. ஆனா அவனோட புரிதலுக்கும் வாசிப்பற்றவனுடைய புரிதலுக்கும் நிறைய வித்தியாசம். தீர்மானம் இருக்காது. கொட்டினே செத்துப்போம் இல்லையா? அது இல்ல, அது இப்படிதான் வரும், நீ வேணா போய் பாரு அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து அவனோட வாசிக்கிறவங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா வாசிப்பு தான் வந்து உடற்பயிற்சி எப்படி உடலை வலுவாக்குதோ அது போல வாசிப்பு வந்து உள்ளத்தை மேம்படுத்தும். அதனால வாசிப்புன்றது மிக அவசியமா நான் சொல்லுவேன். அது பிழைப்புக்காகன்றது இப்ப நான் வந்து PhD பண்றேன், அது ஒரு பிழைப்புக்காக பண்றேன். அது ஒரு வேலை கிடைக்கும், ஒரு பேராசிரியர் வேலை. ஆனா அந்த பேராசிரியரே ஒரு அற்புதமான அறிவாளியா இருக்கணும்னா அவர் நிறைய வாசிப்பு இருந்தாதான் அவர் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து வாசிப்பை சொல்ல முடியும். என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும், விளக்க முடியும், ஒரு ஆவேசமா சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா கதையளக்கம். ஒரு பேராசிரியர் படிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு போவார். என்ன மாதிரியான ஒரு மாணவர் அவர் உருவாக்குவார். அதே அவர் அதுல வந்து நிபுணரா இருந்தாக்கா அவருடைய ஆவேசம் அந்த மாணவனுக்கும் துத்திக்கும். அப்ப இந்த வாசிப்புன்றது உளப்பூர்வமான எனக்கானதா இருக்கும். நான் எனக்காக வாச்சேன். நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக என்னை சுத்தி இருக்கிற செயல்கள் என்னென்னலாம் நடக்குதுங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வாச்சேன். அந்த வாசிப்பின் வழியா தான் நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த புரிந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அதுக்கு மறுபடியும் எழுதி பிராக்டிஸ் பண்ண பிறகு இது கரெக்டான விஷயம், இதுதான் கரெக்டான விஷயம். அப்படி என்னை நானே விதந்தேதி கொண்டாடிக்காம எல்லாத்தையும் கிழிச்சே போட்டேன். குறைஞ்சது ஒரு 2000-3000 பக்கங்களை நான் கிழிச்சு போட்டேன். நாவல்களா கிழிச்சு போட்டுருக்கேன். அப்புறமா நான் கண்டுபிடிச்சேன், அறுபடி முழங்கடா நான் ப்ராப்பரா கண்டுபிடிச்சேன். இதுதான் நாவல், இது நாவல். இதுல இருந்து மேம்பட்டு வேற சில எழுதலாம். இப்ப இந்த நாவல் இதை கிழிச்சு போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப அது நாமளே புரிஞ்சுக்கிறதுக்காக, என்னைய நானே அறிஞ்சுக்கிறதுக்காக, நான் யார், எனக்கு என்ன தெரியும், எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நான் வாசி. அப்புறம் இந்த உலகத்தை அது என்ன புரிஞ்சுக்கிறதன் வழியாதான் நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியுமே வழிய உலகத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னையே புரிஞ்சுக்காம இருக்கேன். எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, நான் எவ்வளவு தூரம் பேச முடியும், நான் எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும், எனக்கு என்னதான் தெரியுது, நான் எதை எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய வாசிப்பு அதிகமாக தீர்மானிக்கிறது, தேர்ந்தெடுக்கிறதுலாம் நம்ம நுட்பம் அடையும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க வந்து ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
சார் அதே மாதிரி இப்போ தம்பி சொன்ன மாதிரி இப்ப கால் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி அநேக எழுத்தாளர்களை வந்து உள்வாங்கினவர் நீங்க. அவங்களோட கருத்துக்களை சமூகத்துல சொல்லணும்னோ அவங்களோட தாக்கம், சாயல் ஏதாவது உங்களோட எழுத்துக்கள்ல வெளிப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உண்மையா அது நிறைய நாம முதல் நாவல்ல இருந்தே நான் அதை செய்ய ஆரம்பிப்பேன். முதல் நாவல்ல இருந்தே. ஏன்னா அத பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு வந்து ஒரு பெரியார்னா ஒரு பேரோடு நிறுத்திடுவாங்க. அவரை விமர்சிக்கிற எளிதா விமர்சிச்சிருவான். ஒரு 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 ஒன்றுமற்ற மடையன் கூட பெரியாரை வந்து மடையன். பெரியார் மண்ணுன்னா ஏன் பெரியார் மண்ணா? இது பெரியாருக்கு நம்ம என்ன எழுதி பட்டாவ அப்படி இல்லை. பெரியார் மண்ணுன்றது பகுத்தறிவு உள்ள மண்ணுன்றதுக்கான குறியீட்டு சொல்ல நம்ம சொல்லுவோம். ஆனா உடனே வந்து பெரியாரே மண்ணு அவனே இது யார் சொல்லுவாங்க? இது ஒரு ஒரு அவனுக்கு இந்த வரலாறே தெரியாது. வரலாறு தெரிஞ்சுக்காம பேசுறப்ப அப்ப என்னன்னா இந்த பெரியாரோட விளையாட்டா சொல்லிட்டு போகாம அத ஒரிஜினலா அவரை பத்தி பேசுறது, அவரை பற்றி ஒரு தரவு கொடுக்கறது. அயோத்திதாச பண்டிதர்னாக்கா ஏதோ நம்ம விதந்தேந்தி கொண்டாடுவதின் வழியா யாராயும் நம்ம யார் மனசுக்குள்ளேயும் வைக்க முடியும். அவங்க தேடி கண்டடையணும். நம்ம அயோத்திதாசர் ஒரு சின்ன சாப்டர் சொல்லுவோம். அவரை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், அவர் எழுதிய 21 நூல்கள் இருக்கு. அப்ப அதையெல்லாம் வாசிக்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அதுக்காக சொல்ற குறியீடு தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அவர் அயோத்திதாச பயன்படுத்தியிருக்கிறேன், மார்க்ஸை பயன்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து என்னன்னாக்கா ஒன்னும் தங்களை இழந்து இந்த சமூகத்துக்கான கருத்துக்களை சொன்னோம், அற்புதமான தத்துவங்களை சொல்லிட்டு. அப்ப அவங்கள வந்து நம்ம பேசணும். அப்ப தலைமுறைக்கு அவங்கள கடத்தணும்ன்ற நோக்கம் எனக்கு எப்போதுமே உண்டு. நீங்க இன்னும் கருந்துளைய வாசிக்க, கருந்துளைக்க கடைசியில வந்து 2 ஆளுமைகள் உரையாடுவாங்க. நீங்க அதை பாருங்க எப்பயாவது. 2 ஆளுமைகள், ரொம்ப புகழ்பெற்ற ஆளுமைகள், இந்தியாவின் தவிர்க்க முடியாத 2 ஆளுமைகள் வந்து அவங்க கருத்து பேசுவாங்க. அப்ப அந்த உரையாடல் வந்து ஏன் நம்ம அதை சொல்லணும்? அவங்க நம்ம அதன் வழியா நாம ஒரு விஷயம் சொல்ல விரும்பும். அவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது நமக்கு நோக்கம் இல்ல. அந்த கருத்தை வந்து மறுபடியும் இளைஞர்களாட கொண்டு போகணும். ஆனா கலை வடிவில் அதை செய்யும். கலை ஒரு பெரிய சோர்ஸ். கலை வழியா வந்து அது அரசியல்ன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவையானதை நான் கலை வடிவமா நான் எல்லாமே அப்படித்தானே. எல்லாமே அவன் எதுக்கு கோவில்ல எதுக்கு மணி ஆட்டுறான், அதை கேட்டு ஒரு 10 பேர் வரணுன்றதுதான் மாற்றான். அது ஒரு பெரிய அரசியல் தான். சாமி கேட்கணும்லாம் மாட்டல. நான் மணியாட்டினே இருந்தா ரோட்ல போறவன் திரும்பி பார்த்துட்டு அவன் கண்ணத்துல போனா துட்டு உண்டியில போட்டுப்பான். இது ஒரு கான்செப்ட், இது ஒரு பொது விதி. இது வந்து பல விதமான நம்பிக்கையில அவங்க வச்சுக்கிறாங்க. அது போலதான் இப்ப நான் செய்யறது. இது வந்து ஒரு இதுவா இல்ல, அது அதுக்கு ஒரு தேவை. அதுக்காக நான் கண்டிப்பா எத்தனை நாவல் எழுதினாலும் அதெல்லாம் வலிந்து சொல்லணும்ல. அப்படி ஒரு இளைஞன் இருப்பான். பெருமனே மாமா அத்தை காதலியே நம்ம எவ்வளவு காலம் எழுதிக்கிட்டு இருக்கிறது வாட்சிங்க. உலகம் பலவிதமான படைப்புகளை விதவிதமா எழுதி பார்க்குது. நாம ஒரு விதமா எழுதி பார்க்கலாம் என்ற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியில நான் அதெல்லாம் செய்வேன். நீங்க கேட்டதெல்லாம் செய்யதான் செய்யறேன். மேலும் அதை நான் செய்வேன். அது அரசியல் யாருன்னா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை. மிக்க மகிழ்ச்சி சார். தம்பியோட அடுத்த கேள்வியோட முடிச்சுட்டு பார்வையாளர்கள் கையில நம்ம கேள்வியை கொடுத்துடலாம் சார். தம்பி உன்னோட இறுதி கேள்வியா நீ வச்சுக்கோ. ஐயா, இப்ப வந்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு சில பேர் சங்கம் வச்சும் வளர்க்குறாங்க, ஒரு சில பேர் கட்சி வச்சும் வளர்க்குறாங்க. அதாவது வந்து நீங்க கூட ஒரு சில பேட்டிகள்ல வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களோட நண்பர் வந்து ஊர்குருவி பருந்தாகாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர் உங்களை சொன்னதா சொன்னீங்க. இப்ப வந்து சாதியை தீண்டாமைங்கிறது உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னாக்க, சாதியை ஏற்றத்தாழ்வு தான் வேண்டாம், சாதிங்கிறது வேணும் அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் கருத்தா சொல்லியிருக்காங்க. சாதியை ஏற்றத்தாழ்வுங்கிறது வேணாம், சாதி தான் வேணும். அதாவது சாதிங்கிறது எங்களோட அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஒரு பொறுமையா வச்சுக்கிறோம். ஏன்னா மத்த மொழி பேசுறவங்க எல்லாம் சாதியை வந்து போட்டுக்கிறாங்க, நாங்க மட்டும் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சாதி ஏற்றத்தாழ்வு வேண்டாமா இல்ல சாதி வேண்டுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்குங்க. இல்ல, அது ஒரு தேவையற்ற ஒரு சரக்கு தான். சாதின்றதே ஒரு சரக்கு, மனிதன் சேர்த்துக்கின ஒரு சரக்கு தான். அந்த சரக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வெறுமனே அந்த சரக்கு போதையை உண்டாக்குமே தவிர அது ஒருபோதும் அறிவை உண்டாக்காது. அது என்ன அது சாதி? காந்தியே அதை தான் சொல்றேன். காந்தியே வந்து வர்ணாசிரம முறை அற்புதமானது, ஆனா தீண்டாமையா இருக்கக்கூடாது.
எப்படியா இருக்காது? அது மகாத்மாக்களே இங்க இவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்களே, மகாத்மாக்களே அப்படிதான் இருந்தாங்க. அதனால சாதி யாருக்கு என்ன பயன்படும், அதனால என்ன விளைவு இருக்குது? அதுதான் தீவிரமான அகமன முறையை உருவாக்கும். அதுதான் ஆணவ படுகொலைகளை செய்ய சொல்லுது. சோத்துக்கு வக்கற்றவர்கள் கூட கோவிலுக்கு முன்னாடி நீ ஏன் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, அவனுக்கே தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கிடையாது. வீட்டுக்கு இவ்வளவு கத்துன்னு கத்திட்டு போய் வீட்டுல சாப்பிடறதுக்கு சோறு இருக்காது. அவனுக்கு அதுல ஒரு பெருமிதம், எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்ற ஒரு 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 விதமான மனநோய். அதனால அது இருக்கக்கூடாதுன்றது அது ஒரு கேடு, இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய கேடு. உலகின் 10 நாவல்கள் இருக்குது, அதிசயா சொல்றீங்க 10 எழுத்தாளர். ஏன் இந்தியாவுல ஒருத்தம் கூட இல்ல? ஏன் இந்தியாவுல தமிழ்ல அந்த மாதிரி இல்லைன்னாக்கா, நம்ம கிட்ட சாதின்ற ஒரு அசிங்கம் இருக்கிற வரைக்கும், அதை விதந்தேந்தி கொண்டாடுகிற வரைக்கும், இங்க ஒரு ஒரு தத்துவ ஞானியோ ஒரு உலகம் போட்டிருக்கிற தத்துவ ஞானி பிறப்பான். இங்க 10 தத்துவ ஞானி பேர் வரிசையா சொல்லுவானுங்க. அதனால அமெரிக்கனுக்கும் ஜெர்மனியனுக்கும் என்ன பிரயோஜனம்? பிரெஞ்சுக்காரனுக்கு என்ன புரியும்? ஆனா பிரான்ஸ்ல இருக்கிற ஜான் பால் சார்த்தர் சொன்ன தத்துவம் எனக்கு புரியும். நியூட்டன் சொன்ன தத்துவம் எனக்கு பயன்படும். நானே ராக்கெட்லாம் விடுறது அவன் தத்துவத்தை வச்சுதான். ஹெராக்லிட்ஸ் சொல்றவனுடைய தத்துவத்தை வச்சு இழுத்தியலை நான் புரிஞ்சுக்க முடியும். ஐன்ஸ்டீன் கணக்கை வச்சு இன்னைக்கும் பல்கலைக்கழகத்துல கணித பாடங்கள் அவரை வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் தத்துவத்தை வச்சு யார் பாடம் நடத்துவாங்க? என்ன அப்போ இப்ப இந்த மாதிரி இதெல்லாமே படிநிலை விஷயத்த பேசுறது ஒரு தத்துவமா, புராண இதிகாசங்களை பேசுறதுல ஒரு தத்துவமா? அதனால அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய நம்பிக்கை, அதையெல்லாம் தத்துவமா நம்ம ஏத்துக்க முடியாது. அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் புண்ணியமும் கிடையாது. நாங்க இதையே சொல்லிட்டோம், நாங்க விமானத்தையும் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். எங்கடா கண்டுபிடிச்சிங்க? நாங்க முன்னாடியே டெஸ்ட் பேபி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னுவானுங்க. தேடிக்கணும் போனா அசிங்கமா இருக்காங்க. எல்லாம் கிடையாது. அப்போ உலகத்துல எது தத்துவம், எதெல்லாம் தத்துவம் அல்ல என்பதை வரையறுத்துக்கணும். நம்பிக்கைகள் வேறு, தத்துவங்கள் வேறு. தத்துவம் என்பது வரலாறு சார்ந்தது. எனக்கு என்ன அந்த தத்துவம் எனக்கு என்ன பதில் சொல்லுதோ அதே தத்துவம் தான் அமெரிக்கனுக்கும் பதில் சொல்லுது. எனக்கு பயன்படுற தத்துவம் அவனுக்கும் பயன்படணும். அப்ப அதுதான் தத்துவம். அப்ப இந்த தெளிவான புரிதல் இளைஞர்களுக்கு இருக்கணும். அதை நோக்கமா வச்சுதான் நான் கருவிலேயே அந்த நாவலே எழுதப்பட்டேன். ஐயா இல்லைங்கய்யா, அவங்க இப்ப சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, பிறமொழியாளர்கள்லாம் அவங்களோட அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக பின்னாடி பேருக்கு பின்னாடி அவங்க சாதியை போட்டுக்கிறாங்க. ஆனா தமிழர்களாகிய நம்ம கிட்ட மட்டும் இதை போட்டுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது திட்டமிட்ட சதி, தமிழர்கள் யாருன்னு கடைசியில கேள்வி கேட்கறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாங்க, ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. தெரியல, அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லி நிறுத்த முடியாது. இப்ப நான் என் பேருக்கு பின்னாடி என் சாதியை போடுறதால என்ன சொல்ல வரேன்? நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல ஒருத்தர் அது எதுக்கு பயன்படாது உனக்கு? மீண்டும் மீண்டும் நான் பாரு, நான் ஒரு பெரிய நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான், குரங்கு எதில் இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிற இடத்துலதான் நான் இருக்கிறேன். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், அது கூட இவரு கூட டார்வின் கூட அதை கூட சொல்லல. அவன் ஒரு குரங்கை போன்ற ஒரு மூதாதை, பொது மூதாதையிடம் இருந்து வந்தோன்னு தான் அவர் சொல்றாரு. குரங்குல இருந்து வந்தான் டார்வின் கூட சொல்ல. நாம அதை ஒரு பொது கருத்தாவே சொல்லுகிறோம். சரி, அந்த பொது கருத்துல இருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குரங்கு எதுல இருந்து, எந்த இதுல இருந்து வந்தது? அது இந்த மாதிரியான தீவிர தேடல்களின் வழியா தான் மரபு சார்ந்த நோய்கள் எல்லாம் நம்ம தீர்க்க முடியும். சாதியை என் கூட சேர்த்துக்கிறதுன்னு வழியா என்ன பண்ண போறேன்? என்ன அதுக்காக எனக்கு 2 பாட்டில் ரத்தம் யாராவது வந்தவனே கொடுத்துட போறாங்களா? இல்ல அந்த சாதி இருக்கிறதால எவனாவது அதே சாதியில இருக்கிறவன் அவனாண்ட இருக்கிற 200 ஏக்கர்ல எனக்கு 2 ஏக்கர் நிலம், நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், 2 ஏக்கர் நிலம் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. இது ஒரு சுரண்டல். இது ஒரு சும்மா ஒரு தேவையற்ற நீண்ட நகம் வளர்த்து வித்தையை காட்டுவாங்கல்ல, நீட்டா நகம் வளர்த்துருங்க, அதுல ஒரு பெருமை இருக்கும். மீசையை நல்லா முறுக்கி வச்சுக்கிறது ஒரு பெருமை இருக்கும். அது மாதிரிதான் இது ஒரு கதை தான். இந்த ஒரு கதையாடல் எதுக்கு பயன்படுன்னு எனக்கு தெரியல. அதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். வேணும்னா வச்சுக்கிட்டான் அவங்க, அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவங்க பின்தங்கி போவாங்க. இவங்க இதே கதையை வெளிநாடுகள்ல செய்யறாங்க. இப்ப வெளிநாட்டுல உதைக்கிறான் எல்லாம். வெளிநாட்டுல நம்ம தேசிய கொடியை இப்ப நிறைய இடத்துல எரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இவங்க இங்க இந்தியாவில பண்ண அட்டூழியங்களை வெளிநாடுகள்லயும் பண்றாங்க. அந்த பண்பு நமக்கு சீரழிவை தான் உண்டாக்குமே தவிர ஒருபோதும் மேன்மையை உண்டாக்காது. அது இந்த மாதிரியான பண்புகளாலதான் ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. நான் போட்டுக்கிறேன் என் பேரை, அப்புறம் அந்த என் வீட்டுல இருக்கிற சமூகத்துல இருக்கிற பொண்ணு என்னதான் பார்க்கணும், என்னதான் விரும்பணும்,
இந்த ஒரு தனி பெண் மீது சொத்து, பெண்ணை ஒரு சொத்தா கருதுற இடத்துக்கு தான் அது கொண்டு போய் விடும். வேற ஒண்ணும் பண்ணாது. அது அது என்ன பண்ண போகுது? அது அது அந்த பெருமையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வச்சுக்கிறவங்க நம்ம ஒண்ணும் சொல்றது இல்லை. இப்ப அது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கிற இப்ப தமிழ்நாட்டுல அந்த வெட்கம் இருக்கும். யாருன்னா சாதி பேரை போட்டுனா அதுக்குதான் இதை பெரியார் மண்ணுன்னு அந்த கேள்விக்கு போயிட்டோம் பார்த்தீங்களா? இந்த கேள்வியின் வழியா பெரியார் வந்து அந்த அந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு அறிவுசார் வர்க்கம் செஞ்சவன் யாரு? அந்த அவர் கூட இருந்த நீதி கட்சியில இருந்தவன் எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரர்கள். அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையின் அடிப்படையில பிராமணர்களே எல்லா வசதிகளையும், எல்லா பணியிடங்களையும், எல்லா வாய்ப்புகளையும் பெற்றதால அதுக்காக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அப்போ பிராமணர் அல்லாத அமைப்புன்னு ஒண்ணு வருது. இப்ப இவங்க ஒரு கேள்விக்கு பரவலான பதில்கள் இப்படி இருந்தா நம்ம படிக்கணும். மறுபடியும் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நகர்ந்து அது ஒரு இனப்பெருமை தானே, உலகம் இந்தியா முழுக்க வச்சுக்கிறாங்களே, ஏன் நீங்க வச்சுக்கல அப்படின்னு கேட்கறதுல போய் மறுபடியும் முடியும். அது ஒரு முட்டு சந்தில போய் முட்டிக்கிட்டு நிற்கும். மறுபடியும் நாம பிரச்சனைகள் அதிகமானதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம விடுதலைக்கு வரணும். இப்ப இது தொடர்ந்து ஒரு ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேள்விதான், ஒரு சின்ன புத்திய. சாதின்றதே ஒரு சின்ன கற்பனை. நானா சொல்லலைனாக்கா என்னை என்ன சாதினே கண்டுபிடிக்க முடியாது. நான் 1/2 மணி நேரம் பேசினேன்னாக்கா 1/2 மணி நேரம் நான் எல்லா என் அடையாளத்தோட நான் போய் சும்மா உட்காந்து பேசியிருந்தேன்னாக்கா என்ன இவர் ஏதோ 10 சாதி சொல்றான், இவர் இதுவா இருப்பாரு அதுவா இருப்பாரு ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் சொல்லாம இவனால கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவுதான் சாதிக்கிறாங்க. நான் உண்மையை சொல்லணும், அப்பதான் அவனுக்கு புரியும். அதான உண்மை. யாராவது வந்து தான் சாதியை சொல்லணும்னாக்கா இங்க யாருக்காவது அவன் சாதியை கண்டுபிடிக்க முடியுமா? அதனாலதான் டெக்னிக்கா அவன் எந்த ஊரு, என்ன சாமி கும்பிடுறான், எந்த பகுதியில இருக்கிறான், மேலூரா கீழூரா, பயங்கரமான டெக்னிக் எல்லாம் அல்கராதம் எல்லாம் வந்து தோத்து போயிடும். கணினி எல்லாம் தோத்து போயிடும் அறிவாளிங்க. திரும்ப திரும்ப அந்த குட்டையில தான் அந்த அவங்க இருப்பாங்க. அதனால அது தேவையில்லாத ஒண்ணு. அது ஒரு கற்பிதம். மனசு வச்சுக்கிட்டா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். அதை விடவே மாட்டேன்னு புடிச்சின்னு தூங்கினாக்க நம்ம என்ன பண்ணோம்? அவரே சிரிச்சுப்பார் நடுராத்திரில, ஐயோ இது ஒண்ணுத்துக்கும் உதவாது போல இது. பல்கலைக்கழகத்துல போது அவர் இந்த சாதியில இருக்கிறவர் அதிகமா படிப்பாரா? வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் பெரிய பெரிய டாக்டரேட் எல்லாம் வாங்குறாரு. ஒரு காலத்துல படிக்கவே மாட்டான், தற்கூறினாங்க. இப்ப யாரு? எல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள் இருக்காங்க, கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க, உலகம் முழுக்க போய் கோல் வச்சுறாங்க, படைப்பாளிகள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, அற்புதமான சினிமா இயக்குநர்கள் இருக்காங்க, உலகமே வியக்கிற இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, உலகமே வியக்கிற மாதிரி உலகமே வியக்கிற படைப்பாளிகள் வருவாங்க. அதனால வந்து சாதி ஒண்ணுமே கிடையாது, ஒரு கற்பிதம், கற்பனை, அது ஒரு வீண். அதனால வந்து நீங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் கூட எல்லாரும் சேர்த்துக்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் வேணாம், நான் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் நம்ம. அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. என்னன்னா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அது உயர்வு தாழ்வு கண்டுபிடிக்க வைக்கும். மறுபடியும் பாரு, நான் இது, நான் அது, அவ்வளவுதான். அது அந்த இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப கொண்டு போகும். அதுக்கு மேல அதுக்கு ஒரு பயணம் கிடையாதுன்றதான் எனக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க சார். உங்களோட நேரத்தை இவ்வளோ நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கே உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய வேலை பழுவுல இருந்தவர், அதாவது படைப்பு சார்ந்த ஒரு புரிதலுக்காக தான் வந்தோம். ஆனா நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு எங்க 2 பேருக்கும் நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கும் சரி, பார்வையாளர்களுக்கும் சரி. அப்படிதான் போச்சு இன்றைய நிகழ்வு. நீங்க பேசுனதுக்கெல்லாம் நேருன்னா வந்து சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. அத உங்களோட கருத்துக்களை நிறைய வழிமொழிஞ்சாங்கன்னு தான் மாதிரி இருந்தது. அடுத்து பார்வையாளர்களோட கேள்விக்குள்ள போயிடலாம். ஈழமலை சார். வணக்கம் தோழர், ரொம்ப சிறப்பான பொழிவு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இலக்கியத்தினுடைய அடிப்படையாக அறிவியல் இருக்கணும், தத்துவம் அப்போதான் அது தத்துவம், அது இலக்கியம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒன்று. ஏன்னா நான் நிறைய நாவல்கள்லாம் படிக்கிறது இல்லை. ஆனால் என்னை கவர்ந்த எழுத்தாளர் வந்து டாக்டர் மூவா. அவர் இதில் பார்த்தீங்கன்னா கதைகள்ன்றது வந்து ஒரு சிறு பகுதியாக தான் மட்டும் இருக்கும், மீதி பூரா வந்து உளவியல் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் இருக்கும். அது அறிவியல் தான் சொல்லணும், அந்த அடிப்படையில் இருந்தது. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கன்னிகாபுரம் பகுதியும் சொன்னீங்க, இது வேளச்சேரி போகிற ரூட்டில் இருக்கிற கன்னிகாபுரம் தான் நினைக்கிறேன். நான் அங்கே நாராயண மெட்ராஸில் நான் வேலை பண்ணேன், தினமும் அது வழியாக தான் போவேன். அந்த பகுதியில் எந்த கல்லூரிக்கு போவீங்க? எந்த கல்லூரி சொன்னீங்க?
குருநானக்கு முன்னாடி இருக்குல்ல. அது அந்த குருநானக்கு முன்னாடி இருக்கிற கன்னிகாபுரம் வந்து கேகே நகர்ல இருக்கு. இல்ல கேகே நகர் இல்ல, அந்த ரேஸ் கோர்ஸ், அதாவது கிண்டில ஒரு 4 கிண்டில கன்னிகாபுரம் இருக்கு. நான் சொல்றது இது வந்து சரி. சென்ட்ரல் ஸ்டேஷன் இங்கேயா? நியர்பை. ஆமா, அதுல கூட ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மூர் மார்க்கெட் பகுதியில தான் நிறைய நான் பழைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். நான் சொல்றது 70களில் அப்ப வாங்கியிருக்கேன். அது திட்டமிட்டே தீக்கிரையாக்கப்பட்டது. எம்ஜிஆர் காலத்துல அந்த இடத்துக்கு நிலம் தேவைப்பட்டதுனால அது திட்டமிட்டே தீய வச்சு, ஆமா, தீக்கிரையா காவல்துறையா தீக்கிரையாகிச்சு. அதுதான் அங்க செய்தி ஒண்ணு. நான் சொல்றது வந்து, நீங்க வந்து சில எனக்கு கேள்விகள் இருக்கு. நீங்க புத்தரை பத்தி சொல்லும் பொழுது சொன்னீங்க, வலதுசாரிகள் வந்து என்னுடைய கற்பனைகள்லாம் சொன்னீங்க. வந்து போதி மரத்தடியில உட்கார்ந்தாரு, ஞானம் வந்தது, இல்லை செத்து போனவங்கள பார்த்தாரு, அவருக்கு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க வந்து அரண்மனை, கோடை காலத்துக்கு ஒரு அரண்மனை, குளிர்காலத்துக்கு ஒரு அரண்மனை, அப்படியெல்லாம் கூட இருந்ததா சொன்னது எனக்கு முரண்பாடா தோணுது. ஏன்னா நான் புரிந்து கொண்ட அளவுல அவர் வந்து ஒரு இனக்குழு தலைவர். ஒரு இனக்குழு தலைவர் தான். அந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையில ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கான சிக்கல் வரும் பொழுது, சண்டை வரும் பொழுது, புத்தர் வந்து அது நடுநிலையா இருந்து அதை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அப்பதான் வந்து அவங்க இனக்குழுவில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து வெறுத்து அதனால ஒதுக்கி அதனால வெளியே போறதா தான் வந்து படிச்சேன். அதனால அத கொஞ்சம் உங்களுடைய புரிதலுக்கு. 2வது எனக்கு கேள்வி என்னன்னா, நீங்க பெரியார் மண்ணு சொன்னீங்க. நானும் ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் தான். ஆனா வந்து 2 விஷயம். ஒண்ணு, பெரியார் மண்ணுன்னு சொல்றேன். இதுல வர்க்கம் தான் முதல்ல வந்து ஜாதின்றது மேல் கட்டுமானம் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க. ஒண்ணு. 2வது, அவர் வந்து பெரியார் வந்து சில கருத்துக்களை சொன்னாரு, நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு செயல் திட்டம்லாம் அவர்கிட்ட இல்லை, சும்மா போற போக்குல ஏதோ சொல்லிட்டு போனாரு அப்படின்னு அவருடைய செயல்பாட்டை வந்து எளிமை மேலும் மலினப்படுத்துகிறார்கள், இல்லைன்னா நீர்த்து போக செய்கிறார்கள். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது ஒண்ணு. அந்த ஜாதி அடிப்படையில, ஜாதி ஒழிப்புல. 2வது முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க நாவல் அதுல இருக்கிறதுனால, இப்ப நான் இப்ப கூட ஒரு சமீபத்துல வந்து ஒரு கன்னட எழுத்தாளருக்கு புக்கர் பரிசு கிடைச்சிருக்கேன். அவங்களோட ஒரு இந்த மாதிரி தான் ஒரு யூடியூப் இதுல கூட நான் உரையாடினேன். அதுல பத்தி அவங்க வந்து அந்த குழுவினுடைய தலைவர் இவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வரித்து சொன்னாராம். அது வந்து, இந்த கண்டென்ட் இஸ் டூ மச் லோக்கல் பட் இட் இஸ் டூ மச் இன்டர்நேஷனல் அப்படின்னாரு. அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவும் விளக்குச்சு. அந்த அளவுக்கு ஒரு எளிய, அந்த டூ மச் லோக்கலாக இருக்கிற விஷயம் இன்டர்நேஷனலாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு திறமையாக ஒரு கன்னட எழுத்தாளர் எழுதி அது புக்கர் பரிசு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், அருந்ததி ராய் மலையாளத்தில் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்களுக்கும் கிடைச்சி பெரிய ஆளாக இருக்காங்க. இங்கே இந்தியாவுக்குள்ளாடி நான் தமிழ் இலக்கியங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஏன்னா நமக்கு எதிராக தான் இந்த பார்ப்பனிய பனியா கும்பல் இருக்கிறதுனால தமிழ் எழுத்தாளர் கிடைக்கலன்னு கூட ஓரளவுக்கு நம்ம அதை வந்து காரணமா எடுத்துக்கலாம். ஆனா உலக அளவுலேயே ஏன் நம்மளுடைய எழுத்தாளர்களுடைய கருத்துக்கள் போய் சேரல, அப்படி தகுதி இல்லையா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அது வேற, நான் சொல்ற காரணங்கள் சரியில்லையா, இல்ல உண்மையா இல்ல சரியான படைப்புகளே வர இல்லையா அப்படின்றத பத்தி நீங்க அந்த தளத்துல இருக்கிறாலும் கேட்கறேன். நான் அடிப்படையில ஒரு பொறியாளர். நான் நாவலும் படிக்கிறது இல்லை, இதெல்லாம் படிக்கிறது இல்லை, தெரியாது. நான் ஏதோ கடல் கரையில இருந்து இந்த கடலோட பத்தி ரசிக்கிற மாதிரி ரசிக்கிறவன ஒழிய எனக்கு கடலுடைய ஆழம் தெரியாது. அதனால இப்ப நீங்க வந்து அதுல துறையிலே இருக்கிறதுனால நீங்க அதை பத்தியான உங்களுக்கு கருத்தை சொன்னாங்க. நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உண்மையாவே முன்னாடி சொன்ன புத்தரை பற்றி நீங்க சொன்ன அந்த ரோகிணி நதி பிரிச்சுக்கிற சண்டையில தான் அவரை நாடு கடத்துறாங்க, அவர் போயிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு உளவி, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அவர் ரொம்ப சொகுசா இருந்த ஒரு வசதியான ஒரு அதாவது நல்ல ரொம்ப கஷ்டம்லாம் படல. அது ஒரு இனக்குழு, அது ஒரு இனக்குழு தலைவர்னாலே வசதியா இருப்பாங்க. வசதியா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா மகாமாயா கனவுல வந்து ஒரு இது கேட்ட உடனே இவர் துறவியா போயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா இவனை கொஞ்சம் சொகுசா வச்சிருந்தாக்கா இவனுக்கு அந்த துறவி எண்ணம் வராதுன்னு முயற்சி பண்ணதா. இப்பவும் நிறைய சிற்பங்கள்ல மகாமாயா வந்து ஜோதிடர் கையில கேட்கிற அந்த சிற்பங்கள், பழைய சிற்பங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கின சிற்பங்கள் இருக்குது. அப்புறம் அவர் கொஞ்சம் நல்ல
ஒரு ஒரு நல்ல வாலிபமான நல்ல தேர்ந்த உணவுகள்லாம் உண்ட ஒரு சொகுசான ஒரு மனிதனா தான் அவர் இருக்கிறார். அவர் தோற்றமே ரொம்ப அழகா இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புத்தர் சிலைகள், அது மங்கோலிய முகமா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய சிற்பி வடிச்சாலும் சரி, அவரோட மரபுல இருந்து அவருடைய ரொம்ப நேர்த்தியான ஒரு முக கட்டுமானம் அவருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம அதை சொல்ற ஒரு படிமம் தான். அது ஒரு அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஆனா அந்த ஜாதகம் அப்படி இருந்ததால அவரை கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையில பண்ணாங்க. அதனாலதான் அவர் வந்து நாடு கடத்தப்பட்டாலும் திரும்ப யசோதரையாண்ட வரவே இல்லை. போதும், அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டாரு. இனி மனிதர்களுக்காக வேலை செய்யலான்னு போகும்போதுதான் அப்போ கூட அந்த 40 நாள் விரதம் இருந்து ஒரு மண்ணும் நடக்கல. விரதத்தின் வழியாவோ தியானத்தின் வழியாவோ ஒரு மண்ணங்கட்டி நடக்காது. அந்த அம்மா ஒரு பெண் வந்து, ஐயோ என்னையா நீ ரொம்ப காலமா வயிறு எல்லாம் முதுகெலும்பெல்லாம் உன் குடல் பகுதியில தெரியுது, வயிறுல தெரியுது, இப்படியே இருந்தா செத்து போயிடுவேன், நீ லூசா நீ, இந்த முதல்ல கொஞ்சம் ஒரு பால் கொடுக்குறாங்க. அதை குடிச்ச பிறகு அவருக்கு ஒரு ஒலி முகத்துல ஒரு உயிரோட்டம் வருது. என்னடா இவ்வளவு நாள் என்னன்னு பார்த்தோம், ஒண்ணுமே தெரியல, கண்ணுதான் இருளுது, மயக்கட்சி கீழே வர்றான். ஒரு அம்மா ஒரு வழியில போற அம்மா ஒரு பால் கொடுத்த உடனே ஒரு தெளிவு பிறக்குது. அப்ப இந்த உரையாடல் இந்த மக்களோட ஊடாடுறதின் வழியா தான் நீ சாதிக்க முடியன்ற ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது உண்மைதான். நீங்க சொன்னதுனுடைய எல்லா சாராம்சமும் அதுதான். சரி, இது எப்படியே இருக்கட்டும். இவங்க நம்ம பேசுவதன் வழியா நம்ம வாசகர்கள் வந்து அதை கண்டு அடைஞ்சுக்கிட்டோம். இலக்கியம் வந்து உண்மையாவே மிக சமீபத்துல நீங்க சொன்ன அந்த கன்னட எழுத்தாளர் போல நான் இப்ப நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் தயங்கினேன். என்னுடைய படைப்பு ஒண்ணு உலக இலக்கிய வரிசையில இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பாலிட்டிக் கண்ட்ரில ஒண்ணுல வெளியாக போகுது. அவங்க ஒரு அட்டைப்படமே போட்டு அனுப்பியிருக்காங்க. அதனுடைய முதல் பேஜிலேயே வந்து நான் எப்படி சிங்கி சாஹித்மாத்தை வந்து உலக வரிசையில் முதலாசிரியர்னு படிக்கிறேன்னா அது மாதிரி அவங்க வந்து ஐரோப்பிய மொழியில அதை அச்சிட்டு இருக்காங்க. கருப்பர் நகரம் நாவல். அப்ப அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு முன்னுரை ஒண்ணு எழுதியிருக்காங்க அந்த ஐரோப்பிய. ஏன்னா அது எனக்கு அவங்க அந்த பதிப்பாளர் அந்த பேர்ல சொல்ல வேணான்ட்டாங்க. எந்த நாடு எந்த பேர்லாம் சொல்லாதீங்க, வெளியே அனுப்புறதுக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்காக அந்த அறத்துக்காக நான் பண்ண மிக விரைவில் நான் அதை அட்டைப்படத்தோட அதை வெளியிடுவேன். அது எனக்கு அந்த வாசகத்தை நான் பார்க்கும்போதே உலக இலக்கிய வரிசை இரு நாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு உலக இலக்கிய தரத்துக்கு ஒரு நம்ம தமிழ் மொழியில இருந்து கொண்டு போறோம். அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தாக்கா அந்த கண்ட்ரி வந்து இலக்கியத்துல வந்து 80% பேர் இலக்கியம் வாசிக்கிறவங்க. அப்ப நிறைய தரவுகள் நம்ம அப்ப அது மாதிரி நடக்கும். ஒவ்வொரு நாவலா நம்மளோட எல்லா படைப்பும் தகப்பன் கொடி வாச்சேன் நான் மிக சமீபத்துல. நீங்க எப்பயாவது வாட்சி பாருங்களேன். அழகிய பெரியவன் மிக அற்புதமான ஒரு நாவல். ஒரு காலத்தை அப்படியே வந்து நான் ஒரு போன வாரம் தான் அதை ரொம்ப மடையன்னு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் அவரோட 25வது ஆண்டு நிறைவு அந்த நாவல் எழுதி அதை நான் போய் பேச போறேன். பேசும்போது அதுக்காக நான் வாட்சேன், 2 முறை வாட்சேன். ஐயோ, ஏன் இவ்வளவு ஒரு அற்புதமான நாவல, எதுக்குமே சளைக்காத ஒரு அற்புதமான படைப்பு. பிறகு மிக அற்புதமான படைப்பு வாரா எழுதின சுந்தரி, சின்ன சாம்பு, நம்ம கட்டிய அற்புதமான படைப்புகள். அது மிக சமீபத்தில் இளைஞர்கள் ரொம்ப மிக சிறப்பா எழுதுறாங்க. எனக்கு வர கையெழுத்து பிரதிகள் எல்லாமே நாவல்களா இருக்கு, கவிதைகளே எனக்கு வர்றது இல்லை. அவங்க எல்லாம் நாவல்கள் இப்ப நிறைய எழுதுறாங்க மிக விரைவில். ஏன்னா இப்பதான் நாம முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறோம் 10-20 ஆண்டுகளா. அவங்க 200 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. டான் குவிக் சேட்டு, அப்புறம் நிறைய படைப்புகள் அவங்க எல்லாமே வந்து 200 வருஷம். அலெக்சாண்டர் புஷ்கின்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது கேப்டன் மகன்லாம். நாம ஒரு 100 ஆண்டா தான் வந்து நாவல்கள் எழுதுறோம். குறிப்பா உழைக்கும் மக்கள், எளிய மக்கள் ஒரு 20 ஆண்டா தான் எழுதுறாங்க. கடந்த 10 ஆண்டா தான் ரொம்ப விசாலமா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால மிக விரைவில் உலகின் ஆகச்சிறந்த நீங்க விரும்புற அந்த படைப்புகள் வரும். உலகம் அதை அங்கீகரி, அதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கான எல்லா வெளிச்சமும் இப்ப தெரியுது. அதுக்கான காரணமும் நமக்கு புலப்படுது. அதை நான் அனுபவ ரீதியா கண்கூடா அதை நான் பார்க்கறேன். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா ஐயா, நான் சொன்னது உங்களுக்கு பொருந்துச்சா? இல்ல, அது கரெக்டுங்க. நான் புறக்கணிப்பா என்னன்னு கேட்டேன். அதுதான் வந்து அது 100% நடக்குதுங்க. அதுக்கு அது தங்கமாவனும் உண்டு தானே நம்ம கிட்ட. கண்டுக்காம போயிடுவாங்க. ரகசியமா நம்ம கிட்ட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கார்த்தி உன்னுடைய நான் 8 நாவல் எழுதியிருக்கிறேன், ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறேன்,
8 நாவல் எழுதிட்டு அதை வந்து என்ன ரொம்ப சிலாகிச்சு சொல்லுவாங்க, ஏன் அதை போய் சத்தமா சொல்லுங்களேன் என்ன போயிடுச்சு அப்படின்னு அவங்க கிட்டே கேட்பேன். அது சொல்றவங்க எல்லாமே வந்து நல்ல தகுதி படைத்த நல்ல எல்லா விதத்திலையும், அதாவது அவங்க அவங்க நினைச்சா எதையுமே சாதிக்கலாம் அந்த மாதிரியான இலக்கியம் சார்ந்து இயங்குகிற இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க. அது சத்தமா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்க யாரோ ஒருத்தன் எழுதி அந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஒரு புறக்கணிப்பு இருக்கதா 100% இருக்கு. ஏன் என்னை வந்து வடசென்னை எழுத்தாளர்னே சொல்லுவாங்கல்ல. நான் மரப்பாலம் எழுதியிருக்கிறேன், அதுனா வடசென்னை குறித்தது. அது 500 பக்கம் அது அந்த நாவல். அது திரைப்படமா வரப்போகுது. அதை யாராவது வாசிச்சுட்டு அது வடசென்னை சார்ந்ததுதான் சொல்லுங்க. அது உலகம் முழுக்க அது மொழிபெயர்ப்புக்கு போகுது. அது ஒரு வடசென்னையில் எழுதுன்னு எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இது ஒரு கள்ளமௌனம், இது ஒரு புறக்கணிப்பு. அது இருக்கதான் செய்யுது. ஒற்றைப்பல் வாசிக்க சொல்லுங்க. இங்க இருக்கிற எந்த அளவுகளுக்குள்ளவும் அது அடங்காது. ஒற்றைப்பல் என்னோட நாவல்கள்லயே மிக சிறந்ததுன்னு அதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு மனம் பிழறிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு 280 பக்கங்களுக்கு எழுதுறதுன்றது, அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது, அதை வந்து வாசகர்களே அது விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுல சாதாரண விஷயம். அது மௌனமா கடந்து போவாங்க. அடுத்த கேள்வி தொடர் அது சொல்லல நீங்க. அதாவது சாதி என்பது மேல் கட்டுமானம், உற்பத்தி முறை அடிப்படை வந்து வர்க்கம் தான் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட் அப்படிதான் வந்து பெரியாரை பத்தி சில பேர் கூட சொல்றாங்க. அவர் ஏதோ போற பக்கம் ஏதோ செஞ்சாரு, சீர்திருத்தம் செஞ்சாரு, ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒழிய அவரை வந்து ஒரு பெரிய போராளியா வந்து ஏத்துக்கிறது இல்லை. இப்ப நம்ம கடந்த 75 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் ஆயிப்போச்சு. இப்ப நம்ம பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம், நீங்களே கூட சொன்னீங்க, ஒரு சின்ன குடிசை பிட்டாண்டா கூட 2-4 பைக் இருக்கு. அதுன்னு பொருளாதாரம் இன்னைக்கு வர்க்கம் வளர்ந்து இருக்குது, அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. இப்ப சாதி வந்து இப்ப அதிகமா உணரப்படுத ஒழிய குறைஞ்ச பாடு இல்லை. அந்த இது எப்படி பாக்குறீங்க? அடிக்கட்டுமானம், மேல் கட்டுமானம்? அது ரொம்ப பிழையது. அது மேல் கட்டுமானன்றது அதுதான் மொத்தமாவே தீர்மானிக்குது. அதுதான் ஒரு தலித்தை வந்து பிரதமராகவே வர முடியாதீங்க. ஆனா ஒரு பழங்குடியில இருக்கிறவங்களோ ஒரு தலித்தோ வந்து ஜனாதிபதியா, அதாவது ஒரு டம்மி போஸ்டிங்ல கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்குதான் திருமாவளவன் வந்து துணை முதல்வர்னு வெகுண்டு எழுந்தார். என்னன்னா அவ்வளவு எளிதா நினைச்சிட்டீங்களா? துணை முதல்வர் என்ன பவர் இருக்குது? பவர் அது வந்து வீட்டோ இல்லாத ஒரு ஏரியால கொண்டு போய் திணிக்கிறது. அது ஒரு ஏமாத்து சமூகம், ஏமாத்து பண்பு அது. அதனால வந்து ஒரு பெரிய மேல் கட்டுமானம் அதுதான் ஒட்டுமொத்தமாவே தீர்மானிக்குது. உங்களுக்கு கோவிலுக்குள்ள யார் வரலாம், யார் வரக்கூடாது, யார் பதவிக்கு வரலாம், யார் பதவிக்கு வரக்கூடாது, யார் நிலம் வச்சிட்டு இருக்கலாம், யார் நிலம் வச்சிட்டு இருக்க கூடாது. அதுதான் வந்து ஆண்டை யாரு அடிமை யாருன்ற தீர்மானிக்கத்தை இங்க சாதிதான். எப்படி நிலம்னாக்கா எல்லாரும் உழைச்சி அவங்க எல்லாரும் சம்பாதிச்சுதாங்க. எத்தனை பேர் நிலங்கள் வந்து என் கையில நிலம் இருந்தா நான் சரியாயிடுவேன்ட்டு வெள்ளையன் வந்து இங்க நிலத்தை பறிந்து கொடுக்குறான். 2 லட்சம் ஏக்கர் நிலம். ஒருத்த கையில கூட இப்ப நிலம் இல்லை. அந்த நிலம் எங்க போச்சு? என்னை தீண்டப்படாதவன் சொல்றவன் தானே அந்த நிலத்தெல்லாம் அபகரிச்சு வச்சிருக்க. எவ்வளவு பெரிய கொடூரம் இது, எவ்வளவு பெரிய இழிவான செயல் இது. அப்போ இது வந்து பெரியார் செஞ்சது ஒரு அற்புதமான வேலை. அவர் மேல நிறைய விமர்சனமற்ற மனிதன் இந்த உலகத்துல யார் மேல விமர்சிக்கலாம். ஆனா அவர் மிக சிறந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காருன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அது அவ்வளவு எளிதா சும்மா வரப்போக்குல ஒரு சீர்திருத்தம் பண்ணிட்டு போனாருலாம் சொல்ல முடியும். அவர் ஒரு பெரிய வேலையை செஞ்சார். அவர் நிறைய இளைஞர்கள் உள்ளத்துல இந்த சாதியினுடைய கொடூரத்தை வந்து தீர்மானமா சொன்னாரு. அதனாலதான் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரோட நண்பரார். புரட்சியாளர் அம்பேத்கர் இவரோட நட்பா இருந்தார். ஏன்னாக்கா இவர் ஒரு வேலை செய்யறார், அவர் ஒரு வேலை செய்யறார். அவர் பாணியில அவர் ஒரு வேலை செய்யறார், இவர் பாணியில இவர் ஒரு வேலை செய்யறார். இப்ப 2 பேரும் சேர்ந்து நண்பர்களா இருப்பதின் படியா இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுறாங்க. அப்போ அதை அப்படிதான் பார்க்கணும். அது ஒரு மேல் கட்டுமான வர்க்கம் தான், அப்படிலாம் கிடையாது. இங்க சாதிதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஒரு இளைஞன் வந்து உரையாடுறாரு, இலக்கியம் பயின்றார். அவர் வந்து எல்லார் சார்பாவும் அந்த கேள்வி கேட்கிறார். இந்தியா முழுக்க எல்லாரும் பேரு இடையில வச்சுக்கிறாங்களே, சொருகிக்கிறாங்களே, ஏன் நம்ம மட்டும் வேணாம் அப்படின்னு அவருக்கு கூட கேட்க தோணுது. அவர் வந்து பொதுவா கேட்கிறாரு அவர். ஆனா இந்த கேள்வி பலரோட உள்ளத்துல இப்ப புதுசா முளைக்குதுன்னாக்கா நாம இந்த பெரியாரும் உரத்து முழங்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதுதான். இப்போ அவர் சும்மா வந்த போக்குல சொல்லிட்டு போன கதையெல்லாம் கிடையாது. அதுல நிறைய பிழை செய்யறாங்க, அதுல இருக்கிற ஆட்கள் மேல நமக்கு நிறைய வருத்தம் இருக்குது, அதெல்லாமே தனி. ஆனா அந்த பகுத்தறிவாளர் என்ன சொன்னாரு? அவர் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு போயிருக்காரு. அதனாலதான் எதிரி கொலை நடுங்கிறான் அவர் பேரை சொல்லி. ஏன் அவர் பேரை வேணான்றான் அப்படின்னாக்கா அவர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். நண்பனோ
அண்ணனோ தம்பியோ சகோதரனோ எவனோ சரியானதுக்கு அவர் ஆதரவு அளிச்சிருக்கிறார் எப்பவுமே. ஒருத்தன் வந்து அவன் எதிரியா இருந்தா கூட அவனோட ஏன் நண்பனா இருந்தான்னாக்கா எல்லாமே அதுக்கு ஒரு நீதான் தந்திரமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நானும் தந்திரமா இருப்பேன் அப்படின்றதுனுடைய ஒரு ஒரு கான்செப்டா கூட அது இருக்கும். அதனால வந்து பெரியாரை தன்னம்பிக்கை வந்து இன்னமும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அவரை எளிதா தன்னம்பிக்கை புறக்கணிக்க உடையவன் முடியாது. தன்னம்பிக்கை உடையவன் தெளிவு உடையவன் யாருடன் நட்புடன் இருப்பான். கரெக்ட், உண்மைதான். நன்றி நன்றி தோழர். மகிழ்ச்சி. வணக்கம் தோழர். வணக்கம் 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 வணக்கம். மிக ஒரு அருமையான உரையாடல். நிறைய செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கலைபாலா ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி உங்களை ஒரு பேச்சாளராக தான் முதல்ல எனக்கு அறிமுகம் இருந்துச்சு கலைபாலா. அந்த மாதிரி இது ஒரு இலக்கியத்தை பற்றி அதே நேரத்தில் ஒரு நல்ல உரையாடலாகவும் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. முதல்ல கலைபாலா அவர்களுக்கும் சக்தி அவர்களுக்கும் முதல்ல பாராட்டுகள். அந்த கேள்விகளை வகை தொடுத்து வந்தோம். அதுலேயும் இளைஞர் சக்தி வந்து இன்னைக்கு வெளிப்படையா சில ஊடகங்கள்ல மற்றவங்கள்ல பேசக்கூடியதை ஒரு கேள்வியாக்கி கேட்டாரு. அதுக்கு நல்ல காத்திரமான பதில நீங்க வந்து பதில் சொன்னீங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப இந்த ஒத்தைப்பல் அப்படிங்கிற நாவலை பற்றி சொன்னீங்க தோழர். அண்மையில் அதை வந்து நான் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல இருந்து எடுத்து அதை வந்து படித்தேன். அவ்வளவு மனப்பிறழ்வு நிலையிலையும் அந்த சாரதாங்கிற பேரை அவர் வந்து மறக்காம அது மட்டுமே நினைவில் இருக்கிறது மாதிரியான ஒரு அற்புதமான அந்த விவரிப்பு. இதற்கான அடித்தளம் இந்த நாவலை பற்றி உங்களுடைய அந்த எப்படி எழுதுனீங்க, அதற்கான தூண்டுதல் என்னங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கீங்க. நீங்க இந்த சமூகத்தை உத்து பார்க்கறது தான். இந்த சமூகத்தை உத்து பார்ப்பதின் வழியா எது மனப்பிழர்வான செயல். அவன் நல்லவன் தான், ஆனா எப்பவுமே அவன் வானத்தை நோக்கியே பார்த்துட்டு இருக்கான். கடவுள் வருவார், பல்லு வலிச்சா கூட கடவுளாண்ட போய் சொல்லு சாரதான்னு. மனம் ஸ்ட்ராங்கா இருக்கிற அவதான் வந்து கன்னியர் மடத்துல போய் வேலை செஞ்சு அவர் வந்து கடவுளை எந்த அவளுக்கு நிகழ்கிற எல்லா கொடுமைகளையும் அங்க வீட்டுல இருக்கிற கன்னி மரியாதை போய் சொல்லுவாமா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம். ஆனா அவளையே வந்து சந்தேகிக்கிறதும் அவளையே வந்து அப்ப என்ன அவளுக்காகவே பணி செய்யற கன்னியாஸ்திரிங்க நேர்மையா இருக்கிற அந்த பெண்ணை வந்து குற்றம் சாட்டுறதும் அவளால புரிஞ்சிக்கவே முடியல. எது அப்போ உண்மைன்றது என்ன? முட்டாள்ன்றவன் யாரு, மனம் பிழறவன் யாரு, திடகாத்திரமான்றவன் யாரு, அன்பானவன் யாரு, என்னை சுரன்றவன் யாரு, அப்ப நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படிலாம் அவளுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். அவ ஆரோக்கியமா இருக்கிறவன் அதை புரிஞ்சுக்கிறா. மனம் பிழறியவனால புரிஞ்சிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அவன் மேல இருந்து ஏதாவது வரும் 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 வரும்னு காத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் அன்பானவன், நல்லவன். அவனை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவன் பாவம், அவன் பிழறி, அவனுக்கு சரியான அவ்வளவுதான் அவன். ஆனா அவனை வழி நடத்துற சாரதா வந்து ஒரு கட்டத்துல இந்த உலகை புரிந்து கொள்ள அதான் சொல்றா, ஏய் அவர் கையில போய் நான் என்னடா சொல்றது, உன்ன நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தரடா பல்லெல்லாம் புடுங்கினேன், நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு உரையாடல் தான். ஒரு இளைஞன் இதை வாசிக்கும் போது அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நம்ம யாரையும் அலட்சியப்படுத்திட முடியாது. ஒருத்தர ஒரு மனிதன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு, ஆனா அந்த மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒலி இருக்கு. அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விதமான சமூக கட்டுமான அமைப்பும் இங்க இல்ல. இலக்கியங்கள் வழியா அதை நம்மளால செய்ய முடியும்னு நான் நம்புவேன். ஏன்னா நான் பயின்ற இலக்கியங்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யலாம். அது மாதிரி இலக்கியங்கள் இங்க இருக்குதா, அதுவும் இங்க குறைவுதான். ஆனா நம்மளால செய்ய முடியுமே. நம்ம கிட்ட நம்ம சங்க இலக்கிய காலத்துல உலகத்துல இலக்கியங்கள் கிடையாது, ஆனா தமிழ்ல இலக்கியங்கள் தத்துவங்கள் இருந்தது உலகம் முழுக்க. அவங்க வந்து புராண கதைகள் வச்சிருந்தாங்க கிரேக்கர்கள்லாம். ஆனா நம்ம கிட்ட அகம் புறம் தத்துவம், அறம் பொருள் இன்பம் பேசக்கூடியது, பௌத்தம் குறித்து பேசக்கூடிய மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 18 நூல் கணக்கு தொகுதிகள் நம்ம கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய தத்துவ பின்புலங்கள் நம்மளாண்ட இருக்கும்போது உலகத்துல என்ன மாதிரியான இலக்கியம் இருந்ததுன்னா இல்லைன்னு தான். அப்போ அவ்வளவு பாரம்பரியம் உள்ள இந்த சமூகம் ஏன் இடையில நாசமாச்சு அப்படின்ற கேள்விலாம் ஒரு வாசகனா நான் ஒரு 18-20 வயசுல இருந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓ இது ரொம்ப திறமான ஒரு சமூகம் இது. ஆனா இந்த சமூகம் பாரு எவ்வளவு பாழ்பட்டு. நான் என்ன அதான் நான் அறுபடு மலங்களை நான் ஒரு பின்னுரை நான் எழுதியிருந்தேன். எங்க இருந்தோ வந்தவன் என்ன சகோதரன்றான், ஆனா என் சொந்த நிலத்துல இருக்கிறவனே என்னைய வந்து தூர போயிடுன்றான். இது என்ன மாதிரியான உலகம் இது அப்படின்னு எனக்கு கேள்வி எழுப்ப வச்சுது. இதனுடைய அடிப்படையில இருந்தெல்லாம் தான் நான் ஒரு படைப்பை பார்க்கிறேன், அணுகிறேன், எழுது. அருமை தோழர், வாழ்த்துக்கள். உலக அளவுல எங்களுக்கெல்லாம் பெருமை தரத்தக்க ஒரு பரிசை வந்து
நீங்க வெல்வதற்கான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி. நிறைய பேசலாம். பட் நேரத்தின் அருமை கருதி அது மாதிரி அந்த முதல் ஆசிரியர்ங்கிற நூலை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. அது அவ்வளவு அற்புதமா இருந்தது படிச்சதுக்கு. இப்படி தொடர்ந்து நூல்களை நீங்களும் ஒரு பக்கம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா பண்ணு, மகிழ்ச்சி. கண்டிப்பா பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணா ஒளி என்ன பேசலாம் நீங்க? வணக்கம் அனைவருக்கும். முதல்ல வந்து என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து வேற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சினால அங்க இருந்தேன். நான் நிகழ்ச்சியில பேர் இருந்திருக்குமே தவிர நான் எதையுமே கவனிக்கல. கடைசியா வந்து நடந்த உரையாடல்கள் மட்டும் தான் கார்ல வரும்போது கேட்டேன். நாளை காலையில முதல்ல அதை வந்து முழு உரையாடலையும் யூடியூப்ல கேட்டுட்டு நான் ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் அப்பப்போ என் காதுல விழுந்தது 2 பேருமே நல்லா பேசுனாங்க. சக்தீஸ்வரனா இருந்தாலும் சரி, கலைபாலாவும். அதுக்கேற்ற மாதிரி அன்பு சகோதரர் தம்பி கரண் கார்கி வந்து மிக அருமையா வந்து வணக்கம் சொன்னாரு. எனக்கு நான் என்னுடைய மனசுல படுறத சொல்றேன். தமிழ்ல வந்து இன்னைக்கு மிக சிறந்த எழுத்தாளர்கள் அதுல 2 பேர் பேசப்படுவார்கள் உலக அளவில். ஒண்ணு வந்து இமயம், இன்னொன்னு கரண் கார்கி. ஏன்னா இமயம் ஏற்கனவே பேசப்பட ஆரம்பிச்சிட்டாரு உலக இலக்கியங்கள்ல. கண்டிப்பா வந்து கரண் கார்கி வந்து அதை விட தாண்டி போவாருங்கிறதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டா சமீபத்துல நம்ம வந்து ஒரு 20 நாடுகள்ல இருந்து வெவ்வேறு புத்தகங்கள் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளே ஒரு 10 நாடுகள், பிறகு மற்ற நாடுகள்ல இருந்து எடுத்து மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஒவ்வொரு நூலையும் படிக்கும்போது நான் வந்து கரண் கார்கியோட புத்தகங்களோட தான் கம்பேர் பண்ணுவேன். அவரே சொன்னது போல இன்னைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம அளவுக்கு எழுதுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. நான் வந்து ஒரு திமிர்லயோ தலைகணத்திலயோ சொல்லல. காரணம் என்னன்னா நம்ம பின்னால வந்து பெரிய ஒரு பெருங்கடல் மாதிரி சங்க இலக்கியங்கள் இருக்கு. தம்பி இப்ப கரண் கார்கி என்னை விட சின்னவரா தான் இருப்பாருங்கிற நம்பிக்கையில நான் தைரியமா தம்பின்னே சொல்றேன். கரண் கார்கி சொன்னது போல தமிழ்ல வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னால சங்க இலக்கியங்கள் பாடப்பட்ட அதே காலங்கள்ல நீங்க அதுக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே பாடல்கள் எல்லாமே அந்த காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்களை வந்து போரையோ இல்ல வந்து ஒருத்தன் இழுத்துட்டு போனதையோ இல்ல அர்த்தனை எப்படி வந்து தாலியா இருக்கிறதோ இப்படித்தான் வந்து அந்த காலத்து இலக்கியங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அதுல வந்து எதுக்குமே வந்து அதுல வந்து சங்க இலக்கியங்களுக்கு ஏத்த மாதிரி அகம்புறம் பத்தி பேசுறதுக்கோ மனித மாண்புகளை பத்தி பேசுறதுக்கோ வந்து வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் நான் வந்து எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் யாராவது ஆலோசனை கேட்டாலே நேரா சங்க இலக்கியத்துக்கு போயிருங்க. ஒண்ணு உங்களுடைய மொழி வளம், இன்னொன்னு அங்க பேசப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்னையோட காலத்தை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த வகையில வந்து கரண் அவர்களுடைய இப்போ எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. இன்னைக்கு வந்து உலகத்தை அளவுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய எழுத்தாளர்கள் அவர் ஒருத்தர். இன்னும் கேட்டா அவர் ரொம்ப சின்ன வயசு வேற. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது ஒரு 80, 75, 80 வயசு கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வரும்போது தான் பெரிய ஆளுக்கு வருவாங்க. அவர் இந்த வயதிலேயே வந்திருக்குது அப்படிங்கும் போது சரியான முறையில் அதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்டணும். ஏன்னா நிச்சயமா வந்து அவங்க அந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து நிறைய கதவுகளை திறந்துட்டாங்க. அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளருடைய புத்தகங்கள் வெளியில போகுது. எல்லாம் கதவு திறந்தனால எல்லாமே போயிடாது. ஆனா அது தகுதியானது மட்டும்தான் போக முடியும். நிறைய தடவை வாசிச்சு அவங்க வந்து அதை எடுப்பாங்க. அந்த வகையில வந்து தம்பி கரண் கார்கி அவர்கள் நிறைய புத்தகங்கள் இன்னும் படைக்கணும். ஏன்னா அவர்கிட்ட அந்த உணர்ச்சி அவர் சொன்ன அந்த புறக்கணிப்பு அவமானம் எல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. இமயமே சொல்லுவாரு, ஆனந்த விடன்லாம் அவரை வந்து ஒரு எழுத்தாளராகவே கவனிக்கவே இல்லை. சாகித்ய அகாடமி வாங்கின உடனே அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு வந்து கேட்டு அது 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 எல்லாருக்குமே பொருந்தும். அது காந்தி சொன்னது போலதான் முதல்ல வந்து உங்களை வந்து டோட்டலா வந்து புறக்கணிப்பாங்க, அப்புறம் வந்து உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் உங்களை வந்து மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, கடைசியா வந்து அட நம்ம கரண் கார்கின்னு கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஸோ அதனால அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து தாண்டி தான் வரும். அதனால ஓட்டப்பந்தயம் ஓட்டுறவன் எப்பவுமே திரும்பி அடுத்தவன் எவ்வளவு தூரத்துல வரான்னு பார்க்க மாட்டான். அவன் கவனம் எல்லாமே அவனுடைய வெற்றி இலக்கை நோக்கி தான் இருக்கணும். அது மாதிரி தம்பி இன்னும் வந்து மிக 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 உயரத்துக்கு போய் இன்னைக்கு எப்படி வந்து பல மொழிகளை துருக்கி போன்ற மொழிகள் இருந்தெல்லாம் வந்து நோபல் பரிசு பெற்றாங்களோ அதே மாதிரி வந்து தமிழ்ல வாங்கக்கூடிய எல்லா தகுதியும் நான் வந்து பாக்குறது வந்து ஒண்ணு இமயம், இன்னொன்னு வந்து கரண் கார்கிக்கு அதுக்கு முழு தகுதி நிறைய இருக்கு. அவருடைய ஏஜ், அவருடைய இன்னும் நான் ஏற வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 சிறுகதை எழுதிட்டு 10 பாட்டு எழுதிட்டு ஒரு பெரிய
பரங்கி மலையா ஏறிட்டு நான் வந்து இமயமலை ஏறிட்டேன்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா நிறைய பேர் சறுக்கு மரத்துல ஏறி நின்றுக்கிட்டு நான் வந்து இமயமலை ஏறிட்டேன்னு நினைக்கிறாங்க. சறுக்கு மரத்துல ஏறினவங்க அந்த பக்கம் சறுக்கு கீழே தான் போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவருடைய மிகப்பெரிய பண்பு நான் கவனிச்சது வந்து இன்னும் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கத்துக்கிற மாணவன் அப்படிங்கிறது உண்மையாவே பெருமையான ஒரு விஷயம். இந்த வாருங்கள் படைப்போமுக்கு வந்து இன்னைக்கே வந்து அருமை தம்பி கரண் கார்கி வந்து கலந்துக்கிட்டதும் அவருடைய கருத்துக்களை சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி இன்னும் பல தூரங்களை வந்து நம் கண்மனாலேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். குறிப்பா வினிதா அம்மாவனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி. வணக்கம் தோழர்களே, குமரேசன் பேசுறேன். ஹலோ, நாங்க கருப்பு சட்டை போட்டிருக்கோம், நீங்க சிகப்பு சட்டை போட்டீங்களா? சரியா, நல்லா இருக்கு. வேற ஒரு ஒளிவண்ணன் கேட்ட அதே மன்னிப்பை நானும் கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு நிகழ்ச்சியில கலந்துட்டு அதை முடிச்சு கொடுத்துட்டு வரும்போதே ஆட்டோல வரும்போதே காதல இதுல மாட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டே வந்தேன், வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சேன், தொடர்ந்து கேட்டேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு 8:15 மணில இருந்து தான் நான் கேட்க முடிஞ்சது. ஆனா நல்ல செறிவான கேள்விகள் கட்டத்துல கலைபாலாவும் சக்தியும் முன்வைத்த அந்த கேள்விகள் கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். உங்களுடைய அற்புதமான அருமையான விளக்க உரைகளை, அதை சொல்லப்போனா அந்த கேள்வியை புறம் கட் பண்ணிட்டு நீங்க அந்த கேள்விகளுக்கு சொன்ன விடைகளை மட்டும் விளக்கங்களை மட்டுமே தொகுத்து கொஞ்சம் முன்ன பண்ண நகாசோலை பண்ணியாச்சுன்னா அற்புதமான ஒரு ஆக்கம் கிடைத்து விடும். அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறத விட முதல்ல இந்த கலைபாலாவுக்கும் சக்திக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததற்காகவும் கரண் கார்கியிடமிருந்து இவ்வளவு தூரம் கறந்து எடுத்ததற்காகவும் 2 பேரையும் நான் மனமார்ந்த பாராட்டுகிறேன். இதுல கூடுதலா அந்த மகிழ்ச்சி என்பதை தாண்டி எனக்கு ஒரு பெருமிதம். நம்மாளு எங்க ஆளுங்கிற யார் தப்பா எடுத்துக்காதீங்க, தாமுயேகாசா தலைவர்கள் ஒருவர் அவர் கார்கி. அந்த வகையில ஒரு சின்ன பெருமிதம் இங்க நான் ஒட்டிக்கணும்ல, ஆக அவரோட நான் ஒட்டிக்கிற ஒரு ஆளாகவும் என்னை காட்டிக்கிறேன். ரொம்ப அந்த பெருமித உணர்வோடு ஒரு சில நான் கேட்டதுல இருந்து கேட்ட சில விஷயங்கள்ல என் மனசுல பதிவான சில கருத்துக்களை உங்களை பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, ஏன் வாசிக்கணும்னு சக்தி கேட்டப்போ நான் சொன்னது போல தனி தொகுப்பா கொடுக்கக்கூடிய அளவிற்கான விளக்கங்களை அதில் கொடுத்தீங்க. அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கான ஒரு விடையாக எனக்கு என்ன கிடைச்சுன்னா, இப்ப சரியான பாதை ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலே நீ வாசிக்கணும். நீ பெரியாரை நிராகரிக்கலாம், கார்ல் மார்க்ஸை நிராகரிக்கலாம், அம்பேத்கரை நிராகரிக்கலாம், அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், முழுத்த உரிமை உனக்கு இருக்கு. ஆனா படிச்சுட்டு செய்யாதெல்லாம். அம்பேத்கர் என்ன சொன்னாரு, பெரியார் என்ன சொன்னாரு, மார்க்ஸ் என்ன சொன்னாரு, படி, அந்த எழுதியிருக்கிறதெல்லாம் படி, அப்புறம் முரண்படு. என்ன சிக்கல்னா அதெல்லாம் படிச்சேன்னா நீ முரண்படவே முடியாதுங்கிறது தான். அது சரி, அது என்னுடைய அனுபவமா மட்டும் இருக்கு. உன்னுடைய அனுபவத்துக்குள்ள அதை யாரோ சொல்லிட்டாங்க, உனக்கு நீ மரியாதை செலுத்துகிற அல்ல உனக்கு ஏதோ சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிற சில பேர், அந்த சில பேருங்கிறதுல நான் இது மேற்கோள் குறிகளுக்குள்ள போட்டுக்கிறேன். அந்த சில பேர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ பெரியாரை திட்டாத. அம்பேத்கருக்கு என்ன பெரிய சட்டம் எழுதினாருங்க தவிர வேற என்ன செஞ்சுட்டாருன்னா கேட்டுக்கிட்டு இருக்காத. கார்ல் மார்க்ஸுக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா பேசிக்கிட்டு இருக்காத. நீ படிச்சுட்டு நீயா ஒரு முடிவுக்கு வா, நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து, இந்த சாதி பற்றிய ஒரு கேள்வி தம்பி கேட்டாரு, நீங்களும் அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு விடை கிடைச்சது. பிற மாநிலங்களில் உள்ளவங்க பேரை போட்டுக்கிறாங்களே, நம்ம கேரளால இருந்து பாக்குறோம், எல்லா மாநிலங்களையும் பாக்குறோம். ஒரு சுப்பிரமணிய ரெட்டி வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, என்னமோ திரும்பி பார்த்தா 7 வயசு பையன் நின்றுட்டு இருப்பான் முன்னாடி. அந்த ரெட்டி சேர்த்து அவனை சொல்லுவாங்க. அப்படி பல இடங்களையும் பார்க்க முடியாது. ஆனா இங்க தமிழ்ல அப்படி இல்லையே. 70 வயசு ஆனவன் கூட தன் பேருக்கு பின்னாடி சாதியை போடலையே. அப்படி ஒரு 3 தலைமுறையில கடந்து வந்துட்டாங்க. ஏன்னா பெரியாருடைய வேலை என்ன சாதாரண வேலையாது? பெரியார் மட்டும் இல்ல, இங்க அது ஏற்கனவே அதற்கான அடி உரங்கள் போடப்பட்டதை மிக சரியாக பண்படுத்தினார் பெரியார். அவர்கிட்ட வேற பல கருத்தியல்களோடு முரண்பட்டவர்கள் கூட இதுல முரண்பட முடியல.
ஏன் இன்னும் சொல்ல போனா பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர். ஆனா எத்தனை கடவுள் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வீடுகளில் பெரியார் படத்தை மாட்டி வைத்திருக்கிறார்கள். அது என்ன சாதாரணமா? அப்ப அவர்களுக்கான அந்த சமூக மரியாதை எங்கிருந்து கிடைத்தது? அந்த நன்றியோட தானே பெரியார் படத்தை வைத்திருக்கிறாள் என்றதெல்லாம் சேர்த்து யோசிக்கிறேன். அதுல குறிப்பா என்னன்னா, இது தமிழ்நாட்டுடைய பெருமை. மற்ற மாநிலத்துக்காரன் போடுறான், நம்ம ஏன் போடக்கூடாதுங்கிற கேள்வி கேட்கறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியதா, இது தமிழ்நாட்டோட பெருமை. அதை நீ அழிக்க பாக்குறியா? இந்த பெருமை வேணான்னு அதெல்லாம் சீர்குலைச்சிடலான்னு பாக்குறியான்னு கேளுங்க. அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு நீ வேணா செஞ்சுக்கன்னு சொல்லலாம். அப்புறம் ஆனா சில பேர் வீம்புக்காக பேருக்கு பின்னாடி இன்னைக்கு சாதி ஒட்டுகிற ஒரு புதிய கல்ச்சரை உருவாக்க பாக்குறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா கொஞ்ச நாள்ல அவன் கூச்சப்பட்டு போய் எடுக்கிறதையும் பாக்குறோம். அந்த கூச்சத்தை தான் அதிகமா வளர்க்கணும். அந்த கூச்ச உணர்வை வளர்ப்பதுல கரண் காட்சி போன்றவருடைய எழுத்து கூர்மையாக அதை கிழிச்சு எறிகிற வேலையை செய்யும்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்புறம் ஏன்னா இந்த எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த சொன்ன 3 தலைமுறையில கடந்து வந்திருக்கிறோன்னு, கல்யாண பத்திரிகைகள்ல தான் ஜாதி பேரை பார்க்க முடியும். அதுலயும் கூட மாப்பிள்ளை பேருக்கு மேல பின்னாடி பார்க்க முடியாது. அப்பா பேருக்கு பின்னாடி ஓரளவுக்கு இருக்கலாம், தாத்தா பேருக்கு முன்னாடி கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க சாதி வந்துருச்சு. அல்லது அதுக்கு அடுத்து இன்னொரு பத்திரிகை இருக்கு, உத்தரகிரியை பத்திரிகைன்னு சொல்லுவாங்களே, செத்து போனதுக்கு. அதுல இருக்கும் என்ன சாக வேண்டியது சாதியும் சேர்ந்துதாங்கிறது. காலப்போக்குல இத்தகைய சிந்தனைகளையும் இதற்கான இயக்கங்களும் வலுவாக நடைபெற அதெல்லாம் ஒளியும்னு தான் நானும் நிச்சயமா நம்புகிறேன். அப்புறம் இந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி பொன்முலை அவர்கள் கேட்டார்கள், நீங்களும் சரியா வளர்த்து. இந்த சாதியை பற்றி மேல் கட்டுமானம் என்று சொல்கிறார்களே, அது ஏற்புடையதான நீங்க சரியா இல்லை, அப்படி சொல்லிவிட முடியாது என்று சொன்னீர்கள். என்ன விஷயம்னா, அந்த மேல் கட்டுமானம் என்பதற்கான விளக்கத்தை குதர்க்கத்தனமாக புரிந்து கொண்டு அல்லது கோளாறாக புரிந்து கொண்டு அதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். என்னமா பொருளாதாரம், பணம், இந்த மாதிரி விஷயம்தான் அடித்தலாம், மற்றெல்லாம் மேல, அப்படி ரொம்ப ரொம்ப மேம்போக்காக புரிந்து கொண்டு சொல்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது என்பது, அடிப்படையில் மனித குலம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, நில உடைமை சமுதாயத்திலிருந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற முதலாளி சமுதாயம் வரைக்கும், நாளைக்கு நாம் கனவு காண்டு கொண்டிருக்கிற அந்த சமத்துவ சமுதாயத்திலையும் கூட பொருளாதாரம் தான் அடித்தளமா இருக்கும். பொருளாதாரம்னா வெறும்னா ரூபா ஆனா பைசான்னு புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டி எவ்வளோ இருக்கு. ஆக அந்த பொருளாதாரம் என்பதுல அதை கட்டி காக்கிற விஷயங்களாக, அரண்களாக இந்த மற்ற மேல் கட்டுமானங்கிறது அந்த பொருளில் அதை கட்டி காக்கிற, அதுல பாதுகாத்து வைத்திருக்கின்ற, அதை தகரவிடாமல் வைத்திருக்கின்ற ஏற்பாடுகளாக இவையெல்லாம் இருக்கின்றன. ஆகவேதான் அந்த கோணத்தில் சாதி என்பதையும் புரிந்து கொண்டால் பிரச்சனையே கிடையாது. ஆனா அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரு, இதை பத்தி பேசுறவங்களும் கூட அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு அதுல சிந்தனைகள் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் அவங்ககிட்ட கேட்பேன், மேல் கட்டுமானம் அப்படின்னு சாதாரண புரிஞ்சுக்கிறாங்க தான், நம்ம ஒரு அடிப்படையை மாற்ற வேண்டும், அதுதான் உண்மையான புரட்சி, அதுதான் உண்மையான மாற்றம் அப்படிலாம் சொல்றீங்களே, உண்மைதான். ஆனா ஒரு கட்டடத்தை இடிக்கும் போது நேரடியா அடிவாரத்தை போய் இடிச்சிருவீங்களா? என்ன ஆகும்? அப்படி நேரடியா போய் அடிவாரத்தை இடிச்சா அந்த இடிபாடுகளுக்குள்ள போய் நீ சிக்கி புதஞ்சு போயிடுவே இல்லையா? அப்ப முதல்ல கூரையை இடிக்கணும், அப்புறம் சுற்றுச்சுவர்களை இடிக்கணும், அப்புறம் தானே அடிவாரத்துக்குள்ள போக முடியும். ஆக அப்படி புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட சொல்லுவேன். இங்க கிடைத்த வாய்ப்பை படுத்தி அந்த கருத்தை இங்கேயும் பதிவு செய்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். நல்லது நல்லது. அற்புதம் தோழர், மிக சரியான. நல்லது நல்லது நல்லது. இதெல்லாம் நம்மளாம் வெளியில பேசுற விஷயம் தான், நம்ம சந்திக்கிற போதெல்லாம் பேசிக்கிற விஷயம். எப்போதும் பேசணும், எப்போதும். உண்மையாவே அண்ணன் குமரேசனுக்கு பாராட்டு. ஒரு சிகப்பு சட்டை கருப்பு சட்டையை தூக்கி பிடித்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நீல சட்டையும் சேர்த்து தூக்கி பிடிச்சேன், அதை மறந்துடாதீங்க. சட்டையும் தூக்கி பிடிச்சு ஒரு உங்களை போன்ற அதாவது பண்பட்ட முதிர்ந்த ஒரு மூத்த ஆட்கள் இதெல்லாம் பேசும்போது நிறைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி அமைக்கும். உங்களுடைய உரை இன்னைக்கு உண்மையாவே இப்ப எப்படி கரண் கார்கி இதை சொன்னீங்களோ, நீங்க பேசுற இந்த 5-7 நிமிட உரை மிக மிக முக்கியமானது, அவசியமானது நான் கருதுறேன். நன்றி. இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் சொல்லிக்கிறேன். மூத்தன்னு சொன்னீங்க, ஓகே, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த முதிர்ந்தங்கிற வார்த்தைலாம் என்ற போடாது. நான் இன்னும் இளம் தலைவராகத்தான் இருக்கிறதாக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நன்றி. உண்மைதான்.
உண்மையாவே நீங்க அழகா இருக்கீங்க. அதாவது ஆஹா அவ்வளவு அருமையா இது இருக்கீங்க. போதும் நம்ம இதுக்கு இது போதும். இதுக்காக சொல்லல, முகஸ்துதிக்காக சொல்றேன். உண்மையாவே சொல்றேன். இந்த தாடியும் அந்த இளமையும் பார்க்கும்போது குதூகலமா இருக்கு. நன்றி நன்றி. தோழர் குமரேசனுக்கு ஒரு விளக்கம். இந்த மேலே இருந்து இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடிக்கட்டுமானத்துக்கு வர்றதுன்றது பழைய முறை. இப்போ அடிக்கட்டுமானத்திலேயே பாம் வச்சு அதை மொத்த கட்டடத்தையும் ஒரு நிமிடத்தில் இடித்து தள்ளுவது இன்றைய முறை. அவ்வளவுதான். இது மாதிரி விளக்கம் கொடுக்காதுனாக்கா காலம்புறம் பேசிக்கிட்டு இருக்கலாம் தோழர். அடிப்படை பொருள் என்னதான் புரிஞ்சுக்கணுமே தவிர இல்ல இல்ல அது இதுலயே அந்த கருத்து இருக்குது. அது தேவையற்ற வாதம் அதெல்லாம். சரி சரி. மற்றொரு சிந்தனைக்கு தான் உங்களுக்கு இல்ல, மற்றொரு சிந்தனைக்கு தான். அப்ப நான் சிந்திக்க வேணான்றீங்களா? இல்ல நீங்க வேற ஒரு கருத்துல இறுகி போயிட்டீங்க. அதனால அதே மாதிரி உங்களையும் சொல்ல வேண்டாம் தோழ, இந்த களத்தை வேற மாதிரி மாத்திராதீங்க. இல்ல நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். நான் அடிக்கட்டுமானத்தையே நேரடியா போகலான்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அறிவியல் மாறி இருக்கிற மாதிரி அடிக்கட்டுமானத்தை வச்சுட்டு அப்பெல்லாம் சுத்தி எத்தனையோ கட்டடங்கள் இருக்கும்போது அப்பெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்துலதான் எல்லாம் செய்வாங்க. பக்கத்துல 4 வீடு இருக்கும்போது அருகில போய் குண்டு வச்சிருவாங்களா? தீவிரவாதி கூட வைக்க மாட்டானே. அதனால அந்த வாதம் வேண்டியது இல்ல தோழர். நல்லது, வேண்டாம், வேற மாதிரி ஆயிடக்கூடாது. இப்பதான் இளமையே அது இதெல்லாம் சொல்லி பாராட்டி இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறேன் நான். மிக்க நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க ஏதாவது உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்கலாங்க சார். நான் பகிர்ந்துக்கணும்னு சொன்னாக்கா உண்மையாவே வினிதா மோகன் வந்து நான் ரொம்ப நெருக்கடியான சூழல்ல அவங்க ஓயாம இதை பத்தி ஒரு கவலையுமே இலக்கியத்தின் மேல இருக்கிற ஒரு அக்கறையால திரும்ப 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 அவங்க எனக்கு புத்தகம் அனுப்புங்க, குறிப்புகள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ அர்ப்பணிப்போட இருந்ததுக்கு நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்றேன். குறிப்பா வாருங்கள் படைப்போம் அந்த நிகழ்வே வந்து ரொம்ப அற்புதம். நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா கேட்டீங்க. உண்மையா கலைபாலா அவங்க, நம்ம முதல்ல பேசின தேவா, அப்புறம் சதீஸ்வரன், கலைபாலா எல்லாமே ரொம்ப அழகா கேள்விகளை முன் வச்சிங்க, கருத்துக்களை முன் வச்சிங்க. இலக்கியத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற இவ்வளோ ஆர்வம் நான் ரொம்ப நாளா பார்த்துருக்கேன். வாருங்கள் படைப்போம் நான் என்னால கலந்துக்க முடியல, அது நிறைய வேலைகள்ல ஓடிடுவேன். இன்னைக்கு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2-3 புத்தகங்களுக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல இன்னைக்கு ரொம்ப சிறப்பா கேள்விகளை கேட்கறது, அந்த நிகழ்வை நடத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அப்புறம் என்னுடைய அன்புக்குரிய தோழர் நம்ம வள்ளிவண்ணன் பேசின அன்பான வார்த்தைகள், குமரேசன் பேசின வார்த்தைகள், அப்புறம் நம்ம தோழர் பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் தானே சொன்னீங்க, ரொம்ப அன்பான தோழர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா உரையாடினீங்க. நம்ம நிறைய உரையாடல்களை இந்த மாதிரி நிகழ்த்துவதுன்றது மிக அவசியம். அதை வந்து வாருங்கள் படைப்போம் ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. அந்த விதத்துல உங்களோட கலந்துரையாடல்களை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நான் பங்கெடுத்துக்க முயற்சி பண்றேன். வேற வேற புத்தகங்கள், வேற வேற ஆசிரியர்கள் வரும்போது நானும் பங்கெடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இது ஒரு ஓப்பளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. கலை நன்றியுரை சொல்லலாமா? மேம் சொல்லலாம் மேம். சித்ரா சிவன் சார், நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்க? ஹலோ, சித்ரா சிவன் சார் பேசுங்க. மியூட்ல இருந்தது, நான் எடுக்க முடியல. நீங்க இப்ப எடுத்து விட்டதுனால சித்ரா பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம். கார்கி. வணக்கம். எல்லா தோழர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி, தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு கேட்டுட்டு மட்டும் இருந்தேன். ஆமா, அவசியம் பேச வேண்டியது இப்ப சமீபத்துல வெளியான கருந்துளை நாவல் பற்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க கார்கி. கார்கி வந்து ஒரு சிறந்த படைப்பாளர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிறந்த பேச்சாளர்ங்கிறதும் வந்து இந்த நிகழ்ச்சியிலயும் வந்து நிரூபிச்சிருக்காரு. அவ்வளவு சிறப்பா இருந்தது. கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லாம இவ்வளவு நேரமா வந்து அதை தொடர்ந்து கேட்கவும் முடிஞ்சது.
நான் கருந்துளை நாவல் இப்ப சமீபத்துல படிச்சிருக்கனால அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கணும் கார்கி. நாவல் நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலமும் நினைவும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கதாபாத்திரங்கள் வந்து அது முழுமையான கற்பனையா இல்ல நிஜ வாழ்வில் சந்தித்த மனிதர்களோட கலவையா, அப்புறம் பாத்தீங்கன்னா நாவல தொழில்நுட்பம் மனித உணர்வுகள் எல்லாம் வந்து ஒன்றுக்கொன்று முரணாக இல்லாமல் அது இணைந்தே பயணிக்குது. ஸோ இது வந்து திட்டமிட்ட ஒரு அணுகுமுறையா? அப்புறம் இந்த நாவலை எழுதுறதுக்கான முன் வந்து மேற்கொண்ட வாசிப்புகள் ஆய்வுகள் ஏதாவது இருந்ததா? அறிவியல், தத்துவம், அரசியல், உளவியல் இது எல்லாமே ரொம்ப இயல்பா வந்து இதுல கலந்துருக்கு. அதுக்கான அந்த சமநிலையை வந்து எப்படி நீங்க வந்து கையாண்டீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, அதுல கேட்டிருக்க கேள்விகள்லாம் வந்து உண்மையிலே அவசியம் வந்து முக்கியமா இளைஞர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் கருந்துளை. அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து தத்துவங்களும், அந்த தத்துவம்ங்கிறது வந்து அறிவியல் வேற தத்துவம் வேற அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்திய சமூகம் வந்து நமக்குள்ள வந்து புகுத்தி இருக்கு. அதை வந்து நீங்க வந்து முதல்ல வந்து உடைச்சிருக்கீங்க. அறிவியல் தத்துவமும் அறிவியலும் இணைந்துதான் வந்து ஒரு நாகரிகம் வளர்றதுக்கு, ஒரு பண்பாடு வளர்றதுக்கு, ஒரு மனிதனின் ஒரு அறிவியல் வளர்ச்சிக்கு எல்லாமே வந்து தத்துவமும் அறிவியலும் இணைந்து பயணிக்கணும். அதற்கான ஒரு இது வந்து நம்ம இந்திய தத்துவங்களில் கிடையாது, ஐரோப்பிய தத்துவங்களில் இருக்கும் அந்த நடைமுறை வந்து சமீபத்தில் தேவைப்படுற அந்த நடைமுறை வந்து இந்திய தத்துவங்கள் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா பேசியிருக்கீங்க. அதனால ஒரு இளைஞர்கள் வாசிக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு நூல் வந்து கருந்துளை. அதை பத்தி கொஞ்சம் இப்ப நான் கேட்டேன் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க கார்கி. கண்டிப்பா இதுக்கு நிறைய ஆய்வு பண்ண. அதுக்கு முன்னாடி உங்களோட அத்தினி நாவல் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு நாவல். அந்த மாதிரியான ஒரு நாவல் எழுதின ஒரு நாவலாசிரியை வந்து என்னுடைய நாவலை பத்தி பேசுறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக. ரொம்ப மிக சமீபத்துல நான் வாசிச்ச நாவல்கள்ல ரொம்ப வியந்த ஒரு நாவல் கருந்துளையில வந்து. அதுக்கு எல்லாமே நிறைய ஆய்வுகள்ல நான் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது உலகம் முழுக்க நடந்த உலக போர் எல்லாமே அதை எப்படி படிமமா மாத்துறது, ஒரு நேரடியா ஒரு கதை சொல்லாம ஒரு தத்துவமானவன் வழியா ஒரு கதையை சொல்லணும்னு நான் விரும்பினேன். அதாவது தத்துவங்கள் குறித்து உரையாடணும். எல்லாம் நிறைய படைப்புகள், ஆல்பர்ட் காமியோ, என்ன இருக்கக்கூடிய ரான் பால் சாத்தர், இவங்கெல்லாம் வந்து மாப்போசான், இவங்க எல்லாமே வந்து நிறைய தத்துவத்தின் அடிப்படையில உலகை புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம ஊர்ல நிறைய படைப்புகள் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து நான் நிறைய ஒரு 8 நாவல் 7 நாவல் எழுதினவன், நாம 10 நாவல் எழுதின 2 நாவல் செல்லரிச்சிடுச்சு. அது காணாம மழை காலத்துல என்னுடைய ஒரு வலுவற்ற சுவர்கள் இருந்ததால அது செல்லரிச்சு நாசமாயிடுச்சு. அப்போ நான் இவ்வளவு எழுதி பயிற்சி பெற்றவனால இந்த முறை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், என்னோட நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அப்புறம் அதை நேரடியா அதை மட்டுமே பேசுறதன் வழியா ஒன்னுத்தையும் நம்ம செஞ்சிட போறது இல்லை. அதே நேரத்துல அதை யாரும் முகம் சுழிச்சிடாத அளவுக்கு அதை பேசணும் அப்படின்றதுக்காக 2 தத்துவ மாணவர்களோட வாழ்க்கைய பேசுறதுக்கு முயற்சி பண்ணதோட, அப்புறம் இந்த வாழ்க்கை ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது. இது ஒரு பெரிய நீண்ட கனவா ஒரு நிலையா வச்சுக்க முடியாது. அதே நேரத்துல வந்து என்னுடைய சின்ன சின்ன பிழைகளின் வழியா நான் காணாம போயிடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதையெல்லாம் படிமமா வச்சு ஒரு நாவல், அது உளப்பூர்வமா எனக்கு ஒரு சின்ன சிந்தனை இருந்தது. அப்போ அதை கண்டினியூ பண்ணிட்டு போகும்போதுதான் இந்த கதாபாத்திரம் எனக்கு உறுதியாச்சு. சரி, இவன் வழியா நிறைய விஷயங்களை பேசலாம். எனக்கு ஏற்கனவே ஒரு பயிற்சி இருக்கு. ஒரு மனம் பிழறிய ஒரு கிழவன் வழியா ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ண, அது எனக்கு வசதியா இருந்தது. அப்போ இந்த ஆய்வுக்கு ஒரு மனிதனை பற்றிய உடற்கூறு ஆய்வியல் மிக அவசியம். கருத்து நம்ம ஊர்ல செறிந்து கிடக்கு, நம்ம கவனிக்காம இருக்கிறோம். உலகம் முழுக்க செய்திகளா இருக்குது. அப்ப அந்த செய்திகளை எப்படி கலைப்படிமமா மாற்றுறது? இப்போ வாச்சாத்திய சம்பவம், அதை எப்படி கைவிடப்பட்ட ஒரு கிடங்களின் வழியா அதை சொல்றது அப்படின்றது. அப்புறம் நான் ரொம்ப அறிமுகமான விமான நிலையம் பக்கத்துல இருக்கிற ஒரு மைதானத்தை நான் எப்போதுமே கருவாத ரேஸ்கோர்ஸ் மைதானம். அது எனக்கு பெரிய ஒரு பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மைதானம். அதுக்கு நிறைய காரணங்கள். என் தாத்தாலாம் வந்து ரேஸ் பைத்தியம். தன்னுடைய பெரும் பணத்தை, உழைப்பின் வழியா சம்பாதிச்ச பெரும் பணத்தை அதுல எல்லாம் இழந்த. அப்போ அந்த நிலத்தை அதை பேசாம, இப்ப அந்த நிலத்துல உலகப்போர் உலகையே பாதித்த நாம் மிகவும் வெறுக்கக்கூடிய இந்த மாதிரியான
மக்களுக்கு எதிரான ஆட்களை எல்லாரையும் அங்க எடுத்துன்னு வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதெல்லாமே வந்து இருக்கிற விஷயங்களை எப்படி மாத்தி சொல்றது, எல்லாமே பகடை உருட்டுற வேலை தான். இந்த பகடையை நான் இலக்கியத்தின் வழியா எப்படி ஒரு அழகியலா ஒரு வரலாற்றின் மீதான புனைவு தான் எப்போதுமே நான் எழுதுறது. அப்ப அந்த புனைவை இந்த தத்துவ மாணவன் வழியா எப்படி சொல்ல முடியும்? அவனை ஒரு நடமாடும் சித்திரமா வச்சிருந்தா பேச முடியாது. அவனை அதனால கோமாவுக்கு அனுப்புறது இது ஒரு விளையாட்டு தான். எழுத்துன்றதே ஒரு, ஆனா அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, படைப்புன்றதே சாதாரணமா விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு வேலை. அதே நேரத்துல சப்கான்சியஸா சில வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆய்வுகள் இருக்கணும், நிறைய தேடல்கள் இருக்கணும். அப்பதான் சப்கான்சியஸ் உள்ளத்துல இருந்து அது வெளியில வரும். இல்லைன்னா திட்டமிட்டு சிந்திச்சு ஒருத்தன் எழுதுறாருன்னா அவனை எழுது. அது மாதிரி விழிப்புணர்வும் இருக்கணும், விழிப்பற்ற நிலையம் இருக்கணும். இது ரெண்டும் இணையும் போதுதான் மிகச்சிறந்த படைப்புகள் வரும். அந்த விதத்துலதான் இந்த நாவலை, பெரும்பாலும் எல்லா நாவல்களும் எனக்கு அப்படிதான். இந்த நாவல்ல கொஞ்சம் கூடுதல் தரவு. ஏற்கனவே எனக்கு மரப்பாலத்தில் தான் தரவுகளை திரட்டி அதை எப்படி இலக்கியமே மாத்துறது அப்படின்ற பயிற்சி எனக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த படைப்பை செய்ய முடிஞ்சது. நீங்க கேட்டது போல இதுக்கு நிறைய தேடுதல் இருந்தது, நிறைய நண்பர்களோட உரையாடல் பண்றது, அப்புறம் அதுக்கான உண்மை தரவுகளை தேடுறது, அவர்களோட வழியை நம்ம வழியா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு தேவையா இருந்தது. இந்த தேடல்களின் வழியா இந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு எழுத்தாளனுக்கு வந்து வலு தேவை. அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க. மற்றபடி எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை எப்படி வேற விதமா அதை பகடி பண்ணி பார்க்கறது, அதை எப்படி எழுதி பார்க்கறது, அதுல கருந்துளையில நடந்திருக்கும். இதுல வந்து ஒரு 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 இரும்பு வலை போல தத்துவத்தை கையில் எடுத்துக்கணும். அவங்க தத்துவ பின்னணியில நிறைய எல்லா இடத்துலயும் போற போக்குல, இப்போ சாக்ரட்டிஸ் வடிவுல ஒரு கிளி இருக்கும், புத்தனின் வடிவுல ஒரு கிளி இருக்கும், ஒரு தத்துவ மாணவன் இருப்பான், அப்புறம் தத்துவத்தை பற்றி கிண்டல் அடிக்கிற ஒரு காதலி இருப்பா, தத்துவத்தை பற்றி எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பேராசிரியர் இருப்பாரு. இப்ப இதெல்லாமே கதாபாத்திரங்கள், இதெல்லாமே வந்து திட்டமிட்டு நடக்கிறது. ஆனா அதனுடைய உரையாடல்கள் எல்லாமே திட்டமிடாமல் ஆழ்மனங்கள்ல இருந்து வருது. இவ்வளவு வேலைகளும் ஒரு நாவல்ல நடந்தது. இதுதான் கருந்துளையிலும் நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து நல்ல கேள்வி. மகிழ்ச்சிங்க சார். அதே மாதிரி கருந்துளைக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு போர்ல தப்பிச்ச ஒரு பையனோட இது இருக்கும். அது வந்து வெளிநாட்டு ஒரு அறிஞர் வந்து சொன்னதை நிறைய அதுல விஷயங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் கீழே ஒரு அடிக்கோடிட்டு வேற காமிச்சிருப்பீங்க. அது இந்த இடத்துல இந்த ஆசிரியர் சொன்னது அப்படின்றது மாதிரி நிறைய இருக்கும். எல்லாருக்கும் அந்த நாவல் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க சார். மங்கை மேம். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படிப்போம் நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி அதன் ஒவ்வொரு தருணத்தையும் அர்த்தமுள்ளதாக்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். முதலில் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமது எழுத்து பயணத்தையும் அனுபவங்களையும் சிந்தனைகளையும் எங்களுடன் பகிர்ந்து அனைவருக்கும் புதிய உத்வேகத்தை அளித்த எழுத்தாளர் திரு கரண் கார்கி அவர்களுக்கு எங்கள் இதயம் கடைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகான வரவேற்புரையா நிகழ்வை இனிதே தொடங்கிய திருமதி நீதா மோகன் அவர்களுக்கும் விருந்தினரை சிறப்பாக அறிமுகப்படுத்திய திரு தேவா அவர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றிகள். விருந்தினருடன் ஆழமான சுவாசரியமான உரையாடலை மேற்கொண்ட திருமதி கலையரசி பாலா அவர்களுக்கும் திரு சதீஸ்வரன் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். கேள்வி பதில் நிகழ்வில் தங்களது சிறப்பான கேள்விகள் மூலம் நிகழ்ச்சியை மேலும் பயனுள்ளதாக மாற்றிய திரு பொன் ஏழுமலை, ஒளிவண்ணன், வா நேரு, குமரேசன் அவர்களுக்கும் எனது மனமான நன்றிகள். இன்றைய நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து தொடர்ந்து இலக்கிய உலகிற்கு ஒரு அரிய தளமாக உருவாக்கி வரும் வாருங்கள் படிப்போம் குழுவின் நிறுவனர் கு ஒளிவண்ணன், வினிதா மோகன், கலையரசி பாலா, திரு குமரன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூம் வழியாக இணைந்து தங்களது நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டு நிகழ்வை வெற்றிகரமாக்கிய அனைத்து கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கடைந்த நன்றிகள். படைப்புகள் மனிதர்களை இணைக்கும், சிந்தனைகள் சமூகத்தை உயர்த்தும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த நிகழ்வில் மீண்டும் அனைவரையும் சந்திப்போம்.